ஓகே, நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்றோம். பேசுறது எல்லாத்துக்கும் கேக்குதுங்கல்ல? யாருக்கா ஏதாவது பிரேக் ஆனா சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிவிஷன் கிளாஸ் தான் பார்க்க போறோம். அதாவது ஜெனரல் ஸ்டடிஸ், பொது அறிவை வந்து ரிவிஷன் வந்து பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருக்க டாபிக் என்னன்னா பாலிட்டி. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? சிலபஸ் எல்லார் கையிலயும் இருக்கும்ல. இப்ப என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாலிட்டி தான் பார்க்க போறோம். பாலிட்டில ஒரு 15 மதிப்பெண்கள் வந்து இருக்கு, சரிங்களா? அதனால பாலிட்டி ரிவிஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்புல இருந்து நாடாளுமன்றம், மத்திய அரசு வரைக்கும் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ரிவிஷன்ஸ் வந்து பார்க்க போறோம், சரிங்களா? எல்லாரும் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. நம்ம கொஸ்டின் செக்ஷன் மாதிரி இந்த டிஸ்கஷன் வந்து கண்டக்ட் பண்ணலாம், சரிங்களா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லலாம், சரிங்களா? இது ஒரு இன்டராக்ஷன் கிளாஸ் மாதிரி இருக்கும், சரிங்களா? அதை தாண்டி நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸ்கூல் புக் தான் பேஸ், சரிங்களா? ஸ்கூல் புக்கு பேஸா வச்சுட்டு அதை பார்த்துட்டு அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாலிட்டி சம்பந்தமா இருக்கிற நடப்பு நிகழ்வு, கரண்ட் அஃபேர்ஸ் இப்ப அப்டேட் இருக்கும்ல, அது வரைக்கும் நம்ம A to Z எல்லாத்தையுமே பார்க்க போறோம், சரிங்களா? இன்னைக்கான தாட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கவலையை நினைச்சு கண்ணீர் விடுறதை விட அதுக்கான வேர்வையை சிந்தணும் அப்படின்னா நம்ம நினைச்சபடியே நடத்தி காட்டலாம். அதுக்கு இந்த பிரபஞ்சமும் நம்மளுக்கு உதவி பண்ணும், சரிங்களா? இந்த சிந்தனையை வந்து இன்னைக்கு நாலு தொடக்கத்துல வச்சுக்கோங்க, சரிங்களா? கண்ணீர் சிந்துறதோட நம்ம வந்து வியர்வை சிந்தணும் அப்படின்னா நம்ம என்ன வேணா சாதிக்க முடியும். அதுக்கான வல்லம் இறைவன் நம்மளுக்கு வந்து தருவார். வணங்கிட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு அது வந்து எடுத்திருக்கோமா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை அது ஆரம்பிச்சதுல இருந்து முகப்புரை, அதோட முக்கிய கூறுகள், ஒன்றியம்னா என்ன, மாநிலம்னா என்ன, யூனியன் பிரதேசம் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அப்புறம் DPSP, நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, நாடாளுமன்றம் எப்படி இருந்துச்சு, அது வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? இந்த போர்ஷன் ஃபுல்லா இன்னைக்கு நம்ம கவர் பண்றோம். படிச்சவங்க ரிவிஷன் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ்ல வந்து இப்ப ஆன்சர் பண்றவங்க பண்ணட்டும், தெரியாதவங்க இதை நல்லா கேட்டுக்கோங்க, சரிங்களா? கற்றலை கேட்டலி நன்றி சொல்லுவாங்கல்ல, அதனால நீ கேட்டுக்கோங்க. தெரியாததான் வந்து நீங்க வந்து ரிட்டன் நோட்ஸ், ரன்னிங் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே தானே? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் நம்ம வந்து எந்த நாட்டுல இருந்து அரசியலமைப்பை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம். அமெரிக்கா நாட்டுல இருந்து நம்ம வந்து அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் அந்த வேண்டுகோள் யார்கிட்ட இருந்து வந்துச்சு? எம்என் ராய் 1934 அதுக்கான வேண்டுகோள் வந்து விடுத்திருப்பாரு. ஸ்கிரீன் தெரியுதுங்கல்ல? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அமெரிக்கால இருந்து எடுத்திருப்போம் அரசியலமைப்பு அப்படின்றத. ஃபர்ஸ்ட் வேண்டுகோள் 34 எம்என் ராய் வந்து போட்டிருப்பாரு. அடுத்து காங்கிரஸ் எப்ப வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க?
35. 35ல வந்து காங்கிரஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஜவஹர்லால் நேரு ஒரு வேண்டுகோள் வந்து விடுத்திருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு? இந்திய தலைவர் வயது சொல்லியிருக்காங்க. 1938ல வந்து வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப முதல்ல வாக்குரிமை எப்படி இருக்கும்னா, சொத்து யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ, யாரெல்லாம் டாக்ஸ் வந்து கட்டுறாங்களோ அந்த மாதிரி வந்து வாக்குரிமை வந்து இருந்திருக்கும். இப்ப இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில இந்த மாதிரி அமைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அடுத்து ஆகஸ்ட் அறிக்கை 1940ல வந்து ஆகஸ்ட் அறிக்கை வந்து வரும். கிரிப்ஸ் தூதுக்குள்ள எப்ப வருவாங்க? 1942ல கிரிப்ஸ் மிஷன் வந்து வரும். அவங்க வந்து அரசியலமைப்புக்கு என்ன சொல்லுவாங்க, செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நாங்க வந்து அமைச்சு தர்றோம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. கடைசியா எப்ப அமைப்பாங்க அப்படின்னா 1946ல வந்து நம்ம அமைப்பாங்க. இப்ப நான் ஒரு ஓவர் வியூவா உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஸ்டின் கேட்கற மாதிரி கேட்டுக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ள 1942 வரை 42ல வந்து போட்டிருப்பாங்க. 46ல அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து பண்ணிருப்பாங்க. தூதுக்குழு வந்து வந்திருப்பாங்க. அந்த தூதுக்குழுல 3 முக்கியமான உறுப்பினர்கள் இருப்பாங்க. யார் யார் இருப்பாங்க? அவங்க 3 பேர் வந்து இருப்பாங்க. ஏவி அலெக்சாண்டர், இன்னொரு ஆள் யார் வருவாங்க? மொத்தம் வந்து எத்தனை உறுப்பினர் தேர்ந்தெடுப்பாங்க? 389 உறுப்பினர் நிர்ணய சபை. ஓகே, அதுல சுதேச மாகாணத்துல இருந்து எத்தனை பேர் வருவாங்க? 93 சுதேச மாகாணத்துல வருவாங்க. தலைமை மாகாணம், ஒரு ஆள் பலுதிஸ்தான்ல இருந்து வந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து பாத்திருக்கோம். ஓகே, குறிக்கோள் தீர்மானம், நேருவோட குறிக்கோள் தீர்மானம் நம்ம எந்த ஆண்டு கொண்டு வந்திருப்போம்? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. 1947 ஏத்துக்கிட்டு இருப்போம் மேம். 1346ல குறிக்கோள் தீர்மானம் வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க. ஜனவரி 22ல வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நடைமுறை வந்து படுத்திருப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ அசம்பிளி, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில சட்டம் என்ன சந்துரு? ஏற்றுக்கொண்டிருப்போம். ஃபர்ஸ்ட் அறிமுகம் வந்து பண்ணிருப்போம். அடுத்து 22ல ஏற்றுக்கொண்டிருப்போம். நடைமுறை எப்போ வந்திருக்கும்? ஜனவரி 26, 1950. எப்ப எழுதி முடிச்சிருப்போம் கான்ஸ்டிடியூஷன்? பிப்ரவரி 21, 1941. இந்த டிராஃப்டிங் கமிட்டி வந்து எழுதி முடிச்ச டேட் என்னது? பிப்ரவரி 21, 1948. பிப்ரவரி 1948 வரைவு குழு. ஆகஸ்ட் 29, ஆகஸ்ட் 29, 1947. ஆகஸ்ட் 29, 1947ல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எத்தனை நாள் எழுதியிருப்பாங்க? 141 நாள் எழுதியிருக்காங்க. 141 நாட்கள் எழுதியிருப்பாங்க. எத்தனை அமர்வுகள் இடம் பெற்றிருக்கும்? 11 அமர்வுகள் வந்து இடம் பெற்றிருக்கும். ஓகே, வேற அரசியல் நிர்ணய சபை பாரம்பரிய சின்னம் அப்படின்னா எந்த சின்னத்தை சொல்லுவோம்? யானை யானை வந்து சொல்லுவோம். சிறப்பு.
அரசியலமைப்ப அவர் கையால ஒருத்தர் வந்து இத்தாலிக் ஃபார்மட்ல எழுதியிருப்பாரு. பிரேம் பெகாரி நரை எழுதிச்சுதா பிரேம் பிரி நரவின் ரைட் அப்படின்றவர் எழுதியிருப்பாரு. எல்லாரும் இருந்துச்சீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பு போகும். இன்னும் நிறைய கேள்விகள் வந்து பார்க்கலாம். முடிச்சுட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுவோம். இந்த டாபிக்ல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2024 மொத்தமா எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றத பார்ப்போம். சரிங்களா? எத்தனை பெண் உறுப்பினர் இடம் பெற்றிருப்பாங்க? 15. பெண் உறுப்பினர். அதுல தமிழகத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? பெண்கள்ல இல்ல டோட்டல் இந்த 15 பேர்ல அதாவது சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேரா மேம்? 3 பேர் இருப்பாங்க. ஓகே. யார் யாருன்னு சொல்றீங்களா? பேசாதவங்கள மைக் ஆன் பண்ண சொல்லுவோமா? பேர் சொல்லுவோமா? சரி, யார் யாருன்னு நீங்க வந்து பாத்துட்டு வாங்க. ஓகேங்களா? 3 பேரு உங்களுக்கான க்ளூ. 3 பேர் சென்னை மாகாணத்துல இருந்து இருப்பாங்க. அது வந்து யாருன்னு பாத்துட்டு வாங்க. நாளைக்கு கிளாஸ்ல அது கேட்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினா பேர் சொல்லி கேட்போம். அந்த 15 பேர்ல 3 பேர் சென்னை மாகாணத்துக்காரங்க. அவங்க யாருன்னு சொல்லுங்க. ஹிந்தியில வந்து எழுதினவர் யாரு? ஹிந்தி பதிப்பு, அரசியலமைப்பு நிர்ணய சபையோட ஹிந்தி பதிப்பு யாரு? வசந்த் கிருஷ்ணாவா? அத வந்து ஏற்றுக்கிட்டவர் யாருன்னா நந்துலால் போஸ். அவர் வந்து ஏற்றிருப்பாரு. முகப்புரைய ஆழ்படுத்தினவங்க யாரு? அதை டெக்கரேட் பண்ணவங்க? மனோகர் சின்ஹா. பியோகர் ராம் மனோகர் சின்ஹா. அவர் தான் முகப்புரைய டெக்கரேட் பண்ணிருப்பாரு. நம்ம பார்த்துப்போம், அந்த பூவா டிசைன் போட்டு இருக்கும்ல, அந்த டெக்கரேஷன் பண்ணவர் அவர் தான். அதே போல புக்கு ஃபுல்லா அலங்கரிச்சவங்கன்னா யாரு? முகப்பு அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதியின் அலங்கரித்து அழகுபடுத்தியவர்கள். நந்தலால் போஸ் கரெக்ட். இன்னும் ஒருத்தவங்க வருவாங்க. ஐஸ்வர்யா. பிரியோகர் பிரேம் பகார் நிறைய சின்கான் ஒருத்தவங்கல மேம். பியோகர் ராம் மனோகர் அவர்தான். நம்ம அங்க பார்த்தோம்ல, அவர்தான் முகப்புரையை டெக்கரேட் பண்ணியிருந்தாருல, அவர்தான். அவரும் இதுலயும் வருவார். ஃபுல் புக்குக்கும் டெக்கரேட்டும் அவரும் பண்ணியிருப்பாரு. அவரும் நந்தலால் போஸும் ராம் மனோகர் சின்ஹா, இவங்க 2 பேரும் சேர்ந்து டெக்கரேட். அரசியலமைப்பு சட்டசபையின் ஆலோசகர்னா யாரு? ஆலோசகர் பி.என். ராவ். பிஎன் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. ஏன்னா ஆப்ஷன்ல அந்த பிஎனுக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. பெனிகல் நரசிங்கராவ். அது நல்லா பாத்துக்கோங்க. நம்ம படிச்சுட்டும் அந்த ஆப்ஷன்ல ஃபுல் ஃபார்ம் கேட்டுட்டு அந்த பிஎன்லயே வர்ற மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகணும். அதனால இத படிச்சது நம்ம கொஞ்சம் தெளிவா ஸ்ட்ராங்கா படிச்சுக்கலாம். இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைய சறுக்கல் குழு அப்படின்னு அழைச்சவர்னா யாரு? இது ஒரு சறுக்கல் குழு அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாரு? இது டிராஃப்ட் கமிட்டி இல்ல, ட்ரிஃப்ட் கமிட்டி அப்படின்னு ஒருத்தவர் வந்து அதை மென்ஷன் பண்ணிருப்பாரு. நஸ்ருதீன் முகமது. சூப்பர்க்கா. நஸ்ருதீன் முகமது அவர் தான் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இது வந்து ஒரு சறுக்கல் குழு, டிராஃப்ட்ல ட்ரிஃப்ட் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுல சைன் பண்ணும் போது எத்தனை பேர் வந்து ஏத்துக்கிட்டு அங்கீகரிச்சிருப்பாங்க? 284. மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இடம் பெற்றிருப்பாங்க? 299 பேர்ல 284 பேர் வந்து அதுல வந்து சைன் பண்ணிருப்பாங்க.
நவீன கால மனு அப்படின்னு சொல்லி யாரை வந்து நம்ம அழைப்போம்? அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் அவர்கள நவீன கால மனு அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். இந்த வரைவு குழியில டிபி கைத்தானுக்கு அப்புறம் யார் வந்திருப்பாங்க? கைத்தானுக்கு பதிலா கிருஷ்ணமாச்சாரி வந்திருப்பாங்க. மித்தருக்கு பதிலா யார் வந்திருப்பாங்க? மாதவன். மாதவராவ் வந்து வந்திருப்பாங்க. ஓகே. அந்த கமிட்டில ஒரு முஸ்லிம் வந்து இடம் பெற்றிருப்பாரு. அவர் யாரு? யாக்கத் அலி கான். முகமது சாதுல்லா. சையது முகமது சாதுல்லா அவர் வந்து ஒரு முஸ்லிம் வந்து இடம் பெற்றிருப்பாரு. இந்த அரசியலமைப்பு தீர்மானம் குறிக்கோள் தீர்மானத்தை தான் ஒத்து இருக்கு, அதுக்கும் இதுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு அப்படின்னு வந்து சொன்னவர்னா யாரு? மேம் இல்ல, அவர் கொண்டு வந்திருப்பாரு. ஒற்றுமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னவரு கிரான்வில் ஹாஸ்டல் சொல்லியிருப்பாரு. கிரான்வில் ஹாஸ்டல். நவம்பர் 26, 1949 நடைமுறை வந்துச்சுன்னு தெரியும். இதுல நான் சொல்ற சட்டத்துல எது வந்திருக்காதுன்னு சொல்லுங்க. ஆப்ஷன் தரேன், 4 ஆப்ஷன் தரேன். விதி வந்து 9, விதி 366, விதி 60, விதி 394. இதுல எது வராதுன்னு சொல்லுங்க. விதி 394 மேம். 394 அது வந்து வந்திருக்காது. ஏன்னா அது வந்து 52 திருத்தத்துல தான் வந்திருக்கும். விதி 9 என்ன சொல்லும்? விதி 9 குடியுரிமை வரும். 5ல இருந்து 11 குடியுரிமை, 9 வந்து இழத்தல்ல வந்து குடியுரிமை இழத்தல். விதி 60 என்ன சொன்னோம்? விதி 60 யாருல வரும்? 60 குடியரசுத் தலைவருக்குள்ள வரும். அதுல பர்டிகுலரா குடியரசுத் தலைவரோட அப்பாயின்மெண்ட் மேம், பதவி பிரமாணம். பதவி பிரமாணம் இப்ப உறுதிமொழி பண்ணுவார்ல, அது 60 உறுதிமொழி வரும். வேற என்ன சொன்னோம்? 366 ஆப்ஷன் ஒண்ணு கொடுத்துருந்தோம். 366 என்ன வரும்? வயது வந்து சொல்லுங்க. வயது 26 அந்த ஏஜ் 366 எதுக்கு மேம் வரும்? ஆர்டிகல் டெஃபினிஷன்ல வரும். சில வகை முறைகள் அப்படி சொல்லி வரும்ல, அந்த இதுல வந்திருக்கும். வேற ஆப்ஷன் 2 ஆப்ஷன் தான் கொடுத்தேன். ஓகே. குழுக்கள் மொத்தம் எத்தனை குழுக்கள் இருக்கு? 22. பெரிய குழுக்கள் எத்தனை, சிறிய குழுக்கள் எத்தனை? பெரிய குழுக்கள் 7, 13, சிறிய குழுக்கள் 9. பெரிய குழுக்கள் 8, சிறிய குழுக்கள் 13. மாகாண அரசியலமைப்பு குழு இதோட தலைவர் யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல். பட்டேல். இன்னொன்னு ஒரு பெரிய குழுக்கு அவர் வந்து இருப்பாரு. என்ன குழுக்கு இருப்பாரு? அடிப்படை உரிமை ஆலோசனை குழு. அந்த ஆலோசனை குழு அப்படின்னு வரும். அடிப்படை உரிமைகள் சிறுபான்மையினருக்கான ஆலோசனை குழு அப்படின்னு சொல்லி வரும். அதுவும் மாகாண அரசியலமைப்பு குழுக்கும் அவர் வருவார். இதே மத்திய அரசியலமைப்பு குழுவுக்கு யார் வந்திருப்பாங்க? ஜவஹர்லால் நேரு மேம். ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்த விளக்கப்பட்ட பகுதியளவு விளக்கப்பட்ட பகுதிகள் பார்த்துப்போம். அதுல அஸ்ஸாம் தவிர அப்படின்னா யாரு வருவாங்க? பத்தோலி. அஸ்ஸாம் தவிர அப்படின்னா கோபிநாத் பட்டோலியா அவங்க வந்து வருவாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த என்ன தேர்தல் அடிப்படையில தேர்ந்தெடுப்பாங்க?
மறைமுக தேர்தலா மேம்? மறைமுக தேர்வு அந்த விகிதாச்சார பிரதிநிதி அடிப்படையில இருந்தாங்க. அந்த முறையில தேர்ந்தெடுக்கப்படுற வேற யாரெல்லாம் சொல்லுங்க. இப்ப நான் குடியரசுத் தலைவர். அட் பிரசன்ட்ல விகிதாச்சார பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர், வேற துணை குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா எம்பி, சட்ட மேலவை மேம். அதே போல எம்எல்சி சில ஸ்டேட்ல இருக்கும்ல, அந்த ஸ்டேட்ஸ்ல வந்து இது மாதிரிதான் ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் சொல்றாங்க. ஓகே, சுயேட்சை உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க அந்த கட்சியில, அரசியல் நிர்ணய சபையில? 15 பேர் வந்து இருந்திருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மீட்டிங் என்னைக்கு நடந்துச்சு, எங்க நடந்துச்சு? டிசம்பர் 9, 1946 மேம். 1946. புதுடில்லி மேம். எங்க நடந்துச்சு? புதுடெல்லியில நடந்துச்சு. எத்தனை மணிக்கு நடந்துச்சு? 11 மணிக்கு நடந்துச்சு மேம். 11 மணிக்கு வந்து நடந்திருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எத்தனை உறுப்பினர்கள் கலந்துக்கிட்டு இருப்பாங்க? 211 மேம். உறுப்பினர் 11 உறுப்பினர்கள் வந்து கலந்து கொண்டிருப்பாங்க. அதுல யார வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க? தற்காலிக தலைவர் யாரோட பரிந்துரை அடிப்படையில யார தேர்ந்தெடுத்திருப்பாங்க? சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுத்திருப்பாங்க. டிசம்பர் 9 தேர்ந்தெடுத்திருப்பாங்க. பிரெஞ்சு முறைப்படி, அதாவது வயதுல மூத்தவங்க வந்து போடுவாங்க பிரெஞ்சு முறைப்படி. அதன்படி இவர் தான் வந்து சீனியர்ன்றனால இவரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அவர் 10ஆம் தேதியே இறந்துருவாரு. சோ 11ஆம் தேதி இன்னொரு மீட்டிங், செகண்ட் மீட்டிங் டிசம்பர் 11. அதுல யார தேர்ந்தெடுத்திருப்பாங்க? தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஓகே, துணை தலைவர்கள் அங்க 2 பேர் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அவங்க 2 பேர் யாரு? கிருஷ்ணமாச்சாரி. இவங்க 2 பேரையும் துணை தலைவரா தேர்ந்தெடுப்பாங்க. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல ஓரளவு நம்ம வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். நம்ம பார்த்து முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஓவர் வியூ எல்லாமே பார்த்துக்கலாம். முகப்புரை. முகப்புரை அப்படின்றது, அந்த பிரியாம்பிள் அப்படின்றது என்ன மொழி சொல்? லத்தீன் மொழி சொல். அதோட மொழி எந்த நாட்டுல இருந்து எடுத்திருப்போம்? முகப்புரை மொழி ஆஸ்திரேலியால இருந்து எடுத்திருப்போம். பிரெஞ்சு புரட்சி மூலமா என்ன வார்த்தைகள் எல்லாம் வந்திருக்கும்? சமத்துவம், சகோதரத்துவம், ஒருமைப்பாடு. எந்த வருஷம்? 1889. ஒருமைப்பாடு வராதுல மேம். 1889. மேம் ஒருமைப்பாடு வராது மேம். ஒருமைப்பாடு வராதுல மேம். சகோதரத்துவம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் 3. ஓகே, ரஷ்ய புரட்சி மூலமா என்ன வந்திருக்கும்? சமூக பொருளாதார சமூக பொருளாதார அரசியல் நீதி அடிப்படை கடமைகள். சமூக பொருளாதார அரசியல், அது 3மே வந்து ரஷ்ய புரட்சியில வந்து வந்திருக்கும். ரஷ்ய புரட்சி எந்த வருஷம் வந்திருக்கும்? 17. அதுதான் 3 நீதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக்கல், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல். ஓகே, இந்த முகப்புரையில அந்த கோட்ஸ் முக்கியம், அது பார்ப்போம். முகப்புரைய அரசியலமைப்பு மக்களாட்சியின் ஜாதகம் அப்படின்னு சொன்னவர் யாரு? வந்து சொல்லியிருப்பாரு ஜாதகம். அப்போ ஏதாவது ஒரு
முக்கியமான விஷயம் பண்றாங்க, ஏதோ கல்யாணமோ ஏதோ பண்றாங்க அப்படின்னா முன்னதகம் பார்த்துட்டு தான் செய்வாங்க. அப்ப முன்சி அப்படின்னா ஜாதகம், முன்னாடி ஜாதகம் பாக்குறாங்க அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவங்க யாரு? பால்கிவாலா. அடையாள அட்டைன்னு பால்கிவாலா சொல்லியிருப்பாரு. அப்போ ஐடி கார்டுன்னு சொல்லியிருப்பாரா? அப்போ குழந்தைங்க பால்வாடிக்கெல்லாம் போகும்போது ஐடி போட்டு போறாங்க அப்படி சொல்லி நான் வச்சுக்கோங்க. பால்கிவாலா ஆனா ஐடி. இப்போ குழந்தைங்க போகும்போது ஐடி வந்து போடுறாங்க. இப்போ ஐடி கார்டுக்கு அது வரும். இதே வந்து எங்கள் எண்ணங்களையும் நீண்ட கால கனவுகளையும் வெளிப்படுத்துவதற்காக அரசியலமைப்பின் முகப்புரை அமைந்துள்ளது அப்படின்னு சொன்னவர் சரி, அவர் வந்து சொல்லியிருப்பாரு. நோட்ஸ் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க? பர்கர் வந்து கீ நோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதே கீ அப்படின்னா யார் சொல்லியிருப்பாங்க? திறவுகோல் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க? ஈர்வாலா அவர் வந்து கீ அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அமெரிக்காவோட முகப்புரை அதன் சுதந்திர பிரகடனம் எனினும் நம்முடைய அந்த பிரகடனத்தை விட மேலானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருப்பாங்க? இதே அப்துல்லா அதோட நம்மளோட முகப்புரை ரொம்ப பெஸ்ட்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இதே அப்துல்லா. அதே போல அரசியலமைப்பின் ஆத்மா இது நமது அரசியல் சமத்துவத்தின் வடிவத்தை முன்வைக்கிறது அப்படின்னு சொன்னவர்னா யாரு? இல்ல, இதே அப்துல்லா தான் சொல்லியிருப்பாரு. இது நமது அரசியலமைப்பின் ஆத்மா இது நமது அரசியல் சமத்துவத்தின் வடிவத்தை முன்னிறுத்துகிறது அப்படின்னு வந்து அவர் தான் சொல்லியிருக்காரு. ஓகே, அந்த அரசியலமைப்பு நிர்ணய முகப்புரையில மொத்தம் எத்தனை வார்த்தைகள் இடம் பெற்றிருக்கு? 10 வார்த்தைகள். எத்தனை வார்த்தைகள்? 10 வார்த்தைகள் வந்து இடம் பெற்று. அந்த ஆர்டர் இறையாண்மை மிக்க சகோதரத்துவம், ஒற்றுமை, ஒருமைப்பாடு, சமத்துவம், மதசார்பின்மை, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். மதசார்பின்மை செக்குலர்னு பார்த்தோமா? அப்படின்னா என்ன பொருள்? மதச்சார்பற்ற. நம்ம வந்து எந்த ஒரு மதத்தையும் நம்ம நாடு வந்து சார்ந்தில்ல, ஒரு பொதுவான மதத்தை வந்து பின்பற்றுது அப்படின்னு பார்த்தோம். இதுல இந்த பர்மா, ஸ்ரீலங்கா இந்த நாடுகள்லாம் மதசார்பற்ற நாடா மத சார்பில்லாத நாடா? மதசார்புடைய நாடு. அப்போ வங்காளம், பர்மா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் இவங்கெல்லாம் ஒரு மதத்தை ஃபாலோ பண்ற நாடுகள். அமெரிக்கா, நேபாளம் இதெல்லாம் எந்த நாடு? இது மத சார்பற்ற நாடு, செக்குலர். நம்மள போல நாடுதான் அமெரிக்கா, நேபாளம் இவங்கெல்லாம். அப்போ நம்ம அடிப்படை உரிமைகள்ல இதுக்கு உண்டான விதிகள் என்னென்ன விதிகள் பார்த்திருக்கோம்? மத சார்பின்மை விதிகள் எதுல இருந்து எது வரைக்கும் வரும்? 25ல இருந்து 28 வரைக்கும் வரும். மக்களாட்சியின் பிறப்பிடம்னா எந்த நாடு? கிரேக்கம். கிரீஸ் நாடுல இருந்து வந்திருக்கு. டெமோக்ரஸினா அந்த மொழி சொல்லுதான். டெமோக்ரஸின்றது லத்தீன் மொழி சொல்ல, கிரேக்க மொழி சொல்லா? கிரேக்க மொழி கிரேக்க மொழி சொல். இதுல டெமாஸ்னா மக்கள்னு பார்த்திருப்போம். அந்த கிராட்டியா அப்படின்னா என்ன பொருள்? அதிகாரம். அதிகாரம் அப்படி சொல்லி பொருள். சிறப்பு. உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்ட நாடு எது?
இங்கிலாந்தா மேம்? ஆப்ஷன் தரேன். கிரேக்கம் இல்ல. கிரேக்கம், இங்கிலாந்து, அமெரிக்கா, ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்து மேம். ஐஸ்லாந்து மேம். ஐஸ்லாந்து வந்து உலகிலேயே பழமையான நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றம். இதெல்லாம் நம்ம லோயர் கிளாஸ்ல புக்ல பாத்துருப்போம், இந்த பாக்ஸ்ல. நல்லா படிச்சுக்கோங்க. ஐஸ்லாந்து தான் கரெக்ட். இதே பழமையான அரசியலமைப்பு இப்பவும் நடைமுறையில இருக்கிறதுனா எந்த நாடு? அமெரிக்கா மேம். இல்ல, கொடுங்க மேம். அமெரிக்காவுமே பழமையான மக்களாட்சியில ஒன்றுதான். ஆனா இந்த இந்த கண்டென்ட் அப்படியே நம்மளுக்கு புக்லயே கொடுத்திருப்பாங்க. பழமையான அரசியலமைப்பு தற்போதும் நடைமுறையில் உள்ளது. ஜான் மரினூஸ் அந்த கண்ட்ரி. ஜான் மரினூஸ். இந்த லோயர் கிளாஸ்ல புக்ல போய் இதை படிச்சுக்கோங்க. இப்ப நம்ம கொஸ்டின் செஷன் பார்க்கும்போது ஆன்சர் பண்றாங்கல்ல, நம்மளுக்கு எதெல்லாம் தெரியலன்னு சொல்லி இருக்கும்ல, அதை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு இப்பயே கிளாஸ் முடிஞ்சோடனே அதை வந்து ரீகால் மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா புக்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்மளால திரும்ப எடுத்து படிக்கிறதுக்கு அவ்வளவு டைம் நம்மகிட்ட இல்ல. அதனால நம்ம எதுல வீக்கா இருக்கமோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் நீங்க திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கிளாஸ் அட்டன் பண்றதுல. சமத்துவம் பார்த்திருப்போம், ஈக்குவாலிட்டி. அதுல எத்தனை வகையான சமத்துவம் இருக்குன்னு பார்த்தோம்? 3 மேம். 3 வகையான சமத்துவம். என்னென்ன வகைன்னு பார்த்தோம்? 3 வகையான சமத்துவம். குடிமை சமத்துவம், அரசியல் சமத்துவம், பொருளாதார சமத்துவம். இந்த 3 வகையான சமத்துவம் தான். நீதி அதே மாதிரி பார்த்தோம். நீதி எத்தனை நீதிகள் பார்த்தோம்? 3 நீதிகள் மேம். நீதி 3 மேம். சமூக நீதி, பார்த்தோம். பொருளாதார நீதி, அரசியல் நீதி. அரசியல் நீதி. இதுதான் ரஷ்ய புரட்சி 1917 இருந்து வந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தோம். இப்போ அந்த அரசியல் சமத்துவம் பார்த்தோம்ல, அது என்ன சொல்றாங்க? அரசியல் தேர்தல்ல அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஈவனா வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஆர்டிகல் என்ன ஆர்டிகல்னு சொல்லுங்க. மக்களவையிலையும் மாநில சட்டத்திலையும் நடக்கும் தேர்தல் அனைத்தும் வாக்குப்படையில நடத்தணும் அப்படின்னு சொல்ற அரசமைப்பு சட்டம். பிரேக் ஆகுது மேம். 300 இன்னொரு பிரேக் ஆகுது. மக்களவையும் மாநில சட்டமன்றத்திலையும் நடக்கும் தேர்தல் இது வந்து அடிப்படையில தான் நடக்கும் அப்படின்னு சொல்ற அரசியலமைப்பு விதி. 326 325 ஜாதி மத வேறுபாடு இன்றி ஜாதி, எல்லாரும் மதம், இனம், பாலினம், பிறப்பினம் பாகுபாடு அடிப்படையில் காட்டாம பாகுபாடு ஓட்டு காட்டக்கூடாது. பட்டியல் இந்த இதை வச்சு நீங்க வந்து அவங்கள வந்து பட்டியல்ல சேர்க்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்திய குடிமக்கள் எல்லாரும் சமூக நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தை ஒருவருக்கொருவர் பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்ற அடிப்படை கடமை என்ன கடமை? சகோதரத்துவம் பார்த்திருப்போம். 51 மேம். 51 வந்து பார்த்திருப்போம். 7 எத்தனாவது இதா வரும்? 5வது ஈஸ்ல வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, அப்போ நம்ம சமத்துவம் பார்த்துட்டோம், சகோதரத்துவம் பார்த்தாச்சு, சுதந்திரம் பார்த்தாச்சு. அதே போல பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த முதல் நாடுனா எந்த நாடு? எந்த வருஷம் கொடுத்திருப்பாங்க? ஸ்வீடன். பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த முதல் நாடு நியூசிலாந்து மேம். நியூசிலாந்து கொடுத்திருப்பாங்க. எந்த வருஷம் கொடுத்திருப்பாங்க? 1083 மேம்.
1893 வந்து கொடுத்திருப்பாங்க. நான் ஒரு கேஸ் சொல்றேன். அந்த கேஸ் வந்து எப்ப வந்துச்சு, எதுக்காக அந்த கேஸ் போட்டாங்கன்னு சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்துல நடந்தது, 2000 நடந்திருக்கும். ஜிபி பந்த் அவர் வந்து போட்டிருப்பாரு. அது எந்த சம்பந்தமா அந்த கேஸ் வந்து போட்டிருப்பாரு? கேஸும் சொல்லியாச்சு, வருஷமும் சொல்லியாச்சு. ஜிபி பந்த் உத்தரப்பிரதேசத்துல போட்ட கேஸ் 2000 போட்டிருப்பாங்க. நம்ம முகப்புரை ரிலேட்டடா பர்டிகுலரா எந்த விஷயத்துக்காக போட்டிருப்பாங்க? கொஸ்டின் புரியுதுல? எஸ் மேம். சும்மா கெஸ் பண்ணாலும் சொல்லுங்க, கரெக்டா தப்பான்னு பார்க்கலாம். ஆப்ஷன் தர்றேன் வேணா. மத சார்பின்மைக்குள்ள வர்ற ஒரு ஒண்ணு, இல்ல மத சார்பின்மை, சகோதரத்துவம், சமத்துவம், வேற என்ன சொல்லலாம், சுதந்திரம். இதுல ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போட்ட ஒரு கேஸ். ஜிபி பந்த் கேஸ். சொல்லுங்க குணா. மேம் ஒண்ணு மதச்சார்பின்மை இல்லைன்னா சமத்துவம், அதுக்காண்டி. சமத்துவத்துக்காக போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த கேஸ் நோட் பண்ணிக்கோங்க. மக்களாட்சி, சமத்துவம், வறுமை, அறியாமை, நோய் மற்றும் வாய்ப்புகளுக்கு இடையேயான சமமின்மையை குறைப்பதற்காக இந்த கேஸ் வந்து போட்டிருப்பாரு ஜிபி பந்த். இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா மேம்? ஆமா, உத்தரப்பிரதேசத்துல போட்டிருப்பாரு. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டிருப்பாரு. உத்தரப்பிரதேசம் ஸ்டேட் கவர்மெண்ட்ல. இன்னொரு தடவை மட்டும் சொல்லுங்க மேம். திரும்ப சொல்லவா? எஸ் மேம். மக்களாட்சி, சமத்துவம், வறுமை, அறியாமை, நோய் மற்றும் வாய்ப்புகளுக்கு இடையேயான சமமின்மையை குறைப்பதை நோக்கமாக கொண்டது. எழுதுற மாதிரி ஸ்லோவா மேம்? மக்களாட்சி, சமத்துவம், வறுமை, அறியாமை, நோய் மற்றும் வாய்ப்புகளுக்கு இடையேயான சமமின்மையை குறைப்பதை நோக்கமாக கொண்டது. சமத்துவமின்மையை குறைப்பதை நோக்கமாக கொண்டது. ஓகேவா? ஓகே மேம். இந்தியா எப்ப வந்து காமன்வெல்த் சேர்ந்திருப்பாங்க குடியுரிமை? 49. எப்போ வந்து நீ குடியுரிமை வேணான்னு விலக்கி இருப்பாங்க? 2003 வந்து குடியுரிமை நம்ம ஸ்டாப் பண்ணிருக்கோம், காமன்வெல்த் குடியுரிமை. குடியரசுத் தலைவர் இவரோட பதவி நீக்கம் எந்த நாட்டுல இருந்து எடுத்திருப்போம்? அமெரிக்கா. அந்த பதவி நீக்கம் அது சம்பந்தமான அமெரிக்கா ஸ்ட்ரிக்டா இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பதவியில இருந்து போக்கிடுவாங்க. அப்ப இவரோட பதவி நீக்கம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசுத் தலைவர் மீதான
பதவி நீக்கம் இது எல்லாமே அமெரிக்கால தான் வரும். குடியரசுத் தலைவருக்கு உண்டான தேர்தல்னா யார் வருவாங்க? அயர்லாந்து. அயர்லாந்து மேம். இங்கிலாந்து மேம். குடியரசுத் தலைவர் 3 விஷயம் வரும் குடியரசுத் தலைவர்ல. குடியரசுத் தலைவருக்கு உண்டான தேர்தல் எதுல வரும்? பதவி நீக்கம் எது வரும்? இன்னொன்னு என்ன வரும்? பதவி நீக்கம், தேர்தல். அவருக்கு சும்மா ஒரு பெயரளவு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். 3 யார் யாருன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தேர்தல் எந்த நாட்டுல இருந்து எடுத்திருப்போம்? அயர்லாந்து. அயர்லாந்து மேம். அயர்லாந்து இருந்து எடுத்திருப்போம். இவர் வந்து பெயரளவு தலைவர் அப்படின்னு சொல்லி எந்த நாட்டுல இருந்து எடுத்திருப்போம்? அது இங்கிலாந்து. இங்கிலாந்து. இங்கிலாந்துல இருந்து எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் இந்த இம்பீச்மெண்ட் குற்ற விசாரணை வந்து நம்ம வந்து USA அமெரிக்கால இருந்து எடுத்திருப்போம். இதே போல ஆளுநருக்கு பார்த்திருப்போம். ஆளுநர் பதவினா எதுல இருந்து எடுத்திருப்போம்? ஆளுநர் 35 சட்டம். 35 சட்டத்துல. மத்திய அரசால ஆளுநர் நியமனம் பண்றாங்க அப்படின்றது எந்த இதுல இருந்து எடுத்திருப்போம்? கனடா. கனடா. அப்ப ஆளுநர் நியமனம் வந்து கனடா. ஆளுநர் பதவியை பத்தி பேசுறது 35வது சட்டம். ராஜ்யசபா உறுப்பினர்களோட தேர்தல் அப்படின்னா அயர்லாந்து மேம். அயர்லாந்து. தென்னாப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா மேம். தென்னாப்பிரிக்கா மேம். சவுத் ஆப்பிரிக்கா. ராஜ்யசபா உறுப்பினர்களோட தேர்தல் வந்து தென்னாப்பிரிக்கா. ராஜ்யசபா உறுப்பினர் நியமனம் அப்படின்னா அயர்லாந்து. அயர்லாந்து. நியமனம் வந்து அயர்லாந்து. எத்தனை பேர் நியமனம் பண்ணுவாங்க 12 ராஜ்யசபால? 2 பேரை நியமனம் பண்ணுவாங்க. அரசு பணியாளர் தேர்வாணையம் இதை நம்ம எங்க இருந்து எடுத்திருப்போம்? 1935 சட்டம். 1935 இந்தியன் ஆக்ட் மேம். 35 சட்டத்துல எடுத்திருப்போம். பட்டியல்ன்றது எந்த இதுல இருந்து எடுத்திருப்போம்? 1935 இந்தியன் ஆக்ட். ஆஸ்திரேலியா மேம். அதுவும் 35வது சட்டத்துல தான் எடுத்திருப்போம். குடியரசுத் தலைவர் தான் முப்படைகளோட தலைவர் அப்படின்றது எதுல இருந்து எடுத்திருப்போம்? அமெரிக்கா. அமெரிக்கால இருந்து எடுத்திருப்போம். ஓகே. நேபாளின்ற மொழி எப்போ சேர்த்திருப்போம்? என்ன சட்ட திருத்தம்? நேபாளி 71வது சட்ட திருத்தம் 1992 மேம். 71வது சட்ட திருத்தம் 1992 வந்து சேர்த்திருப்போம். அதனோட வேற என்னென்ன மொழிகள்லாம் சேர்த்திருப்போம்? மணிப்பூரி, நேபாளி. மணிப்பூரி, நேபாளி. KMN அப்படின்னு வச்சுக்கோங்க. குங்கனி, மணிப்பூரி, நேபாளி. இது 3 71 சட்ட திருத்தத்துல சேர்த்திருப்போம். அது இது படிச்சிருப்பீங்க. 71வது சட்ட எஸ்னா என்ன பார்த்திருப்போம்? சாந்தினி, போடா. கிரேக் ஆகுது மேம். 2003. 92வது சட்ட திருத்தம் 2003 படி இந்த 4 மொழிகள் சேர்த்திருப்போம். சாந்திலி, போடா, தோங்கிரி, மைத்திலி இந்த 4மே 92வது சட்ட திருத்தத்துல சேர்த்திருப்போம். கட்சி தாவல் பத்தி சொல்லுங்க. எத்தனாவது அட்டவணை? என்ன சட்ட திருத்தம்? 10வது அட்டவணை மேம். 52வது சட்ட திருத்தம் 1985 சொல்லி பார்த்தோம். எந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில ஆந்திரால இருந்து தெலுங்கானா பிரிச்சிருப்பாங்க? BN கிருஷ்ணன். மறுசீரமைப்பு குழு. கிருஷ்ணன் என்ன குழு? BN கிருஷ்ணா அவரோட குழுவின் அடிப்படையில தான் ஆந்திரால இருந்து தெலுங்கானா வந்து பிரிச்சிருப்பாங்கன்றத பார்த்தோம். சிக்கிம் வந்து எத்தனாவது மாநிலமா வந்திருக்கும்? சிக்கிம் 22ல வந்து வந்திருக்கும். என்ன சட்ட திருத்தம் சொல்லுங்க. மாநில அந்தஸ்து சிக்கிம்க்கு எந்த சட்ட திருத்தத்துல கிடைச்சிடும்? 36வது சட்டம் 1975. 6வது சட்ட திருத்தம் 1975ல
சிக்கிம் வந்து மாநில அந்தஸ்து பெற்றிருக்கும். இதுக்கு முன்னாடி துணை மாநிலமா வச்சிருப்போம் 35வது சட்ட திருத்தத்துல. அதுக்கப்புறம் மாநில அந்தஸ்து அதுக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஓகே. குடியரசு இது வந்து எந்த அரசியலமைப்புல இருந்து எடுத்திருப்போம்? எந்த நாட்டுல இருந்து? குடியரசு பிரான்ஸ் நாட்டு அரசியலமைப்புல இருந்து எடுத்திருப்போம். தாதர் நாகர்வேலி இது எந்த வருஷம் நம்ம சேர்த்திருப்போம்? 10வது சட்ட திருத்தம். 10வது சட்ட திருத்தம் 1961 தாதர் நாகர்வேலி சேர்த்திருப்போம். ஓகே. நம்ம தெலுங்கானா பார்த்தோம்ல, ஆந்திரால இருந்து பிரிஞ்சுச்சுன்னா அது எத்தனாவது ஸ்டேட்டா வந்து பிரிஞ்சுச்சு? 29 மேம். 29வது மாநிலமா சேர்ந்திருக்கும். ஷா ஆணையத்தின் பரிந்துரைப்படி எந்த மாநிலம் வந்து சேர்த்திருப்பாங்க? ஹரியானா மேம். பஞ்சாப். பஞ்சாப் ஹரியானா பிரிவினையில தான் அது வந்து வந்திருக்கும். அது எத்தனாவது ஸ்டேட்டா பிரிஞ்சிருக்கும்? 17வது. 17 வந்து. அதே போல குஜராத் அப்படின்னா எத்தனாவது இதுல இருந்து குஜராத் எதுல இருந்து பிரிச்சிருப்பாங்க? 15வது ஸ்டேட் வந்து குஜராத். எந்த மாநிலத்துல இருந்து குஜராத்தை பிரிச்சிருப்பாங்க? பம்பாய் மாகாணத்துல பம்பாய் மாகாணத்துல இருந்து பிரிச்சிருப்பாங்க. மராத்தி பேசுறவங்க எல்லாம் மகாராஷ்டிராலும், குஜராத்தி பேசுறவங்க எல்லாம் குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் 1960 படி பிரிச்சிருப்பாங்க. ஜம்மு காஷ்மீர் பார்த்திருப்போம்ல, அது எப்ப பிரிச்சோம் லாஸ்டா? அந்த ஸ்டேட்டை பிரிச்சிருப்போம்ல, 19 சொல்லுங்க. அக்டோபர் 31 அக்டோபர் 31 2019. அது அந்த டேக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும். அக்டோபர் 31 தினமா மேம்? தாதாபாயோட பிறந்த நாளா மேம்? யாரோட பர்த்டே? ஒற்றுமை தினம். தாதாபாய் நவரோஜி மேம். இல்ல, பட்டேலோட பர்த்டே. பட்டேல். காங்கிரஸ் வந்து நேரு வச்சிருப்பாங்க. இங்க பிஜேபி பாத்தீங்கன்னா பட்டேல் தான் வச்சிருப்பாங்க. அப்போ பட்டேல் தானே தலைவராக போறாரு, காந்தி தானே நேருவாக்கி விட்டுருவாரு. அதனால இவங்க அப்படியே இவரை பட்டேலை ஃபாலோ பண்ற மாதிரி பட்டேலுக்கு சிலை வைக்கிறது எல்லாம் பிஜேபி கவர்மெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ அவரோட பர்த்டே அன்னைக்கு அது 2ஆ பிரிச்சு விட்டுருப்பாங்க. ஒருமைப்பாட்டு தினம்னு சொல்லுவாங்க பட்ட பர்த்டே. நாகாலாந்து எத்தனாவது ஸ்டேட்? 16 மேம். 16. எந்த வருஷம்? 1963. 63. 16 நாகாலாந்து, 17 ஹரியானா. அது வந்து பாத்துக்கோங்க. இதுல இருக்கிற எல்லா ஸ்டேட்டுமே பாத்துக்கோங்க. அதோட வருஷத்தோட நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம். அது மாதிரி அந்த ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. குடியுரிமை முறை திருத்திருக்காங்க. 9 முறை. 9 முறை திருத்திருக்காங்க. ஆர்டிகல் 7 வந்து என்ன சொல்லும்? இந்தியால இருந்து போக்கிட்டு இந்தியால இருந்து பாகிஸ்தான், திரும்ப பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாக்கே ரிட்டர்ன் வந்தவங்களை வந்து சொல்லும் 7. குடியுரிமை அப்படின்றது எந்த மொழி சொல்? அதுக்கு என்ன பொருள்? ஒரு நகர அரசு மொழி சொல் சிவிஸ் அப்படின்றதுல இருந்து தான் வந்துச்சு. அதுக்கு என்ன பொருள்? ஒரு நகர அரசில் வசிப்பவர். நகர அரசில் வசிப்பவர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஓகே. பிரவேசி பாரதிய தினம் எந்த டேட் கொண்டாடுவோம்?
ஜனவரி ஜனவரி 9. 9. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுவோமா, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுவோமா? 2 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுவோம். 2015 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடி இருப்போம். 2003 இருந்து 15 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடி இருப்போம். அதுக்கப்புறம் 2 வருஷம் 2 years ஒன்ஸ் வந்து கொண்டாடி இருப்போம். இந்த ஓசிஐ கார்டு பார்த்திருப்போம். ஓசிஐ கார்டு எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க? 2009 மேம். 2005 டிசம்பர் 2 மேம். 2005 டிசம்பர் 2 தான் ஓசிஐ கார்டு வந்து வந்திருக்கும். பிஐஓ கார்டு எப்போ வந்திருக்கும்? பிஐஓ கார்டு வந்து 2022 ஆகஸ்ட் 19 மேம். பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் பிஐஓ அது வந்து 2002 ஆகஸ்ட் 19. ஓசிஐ கார்டு 2005 டிசம்பர் 2. இது ரெண்டே இணைச்சதுன்னா எப்போ? 2015 ஜனவரி 9. 2015 மேம். 2015 ஜனவரி 9 இந்த 2 கார்டு ஹோல்டர்ஸ் ஒன்னா வந்து கம்பைன் பண்ணி விட்டுருப்பாங்க. குடியுரிமை எத்தனை முறையில பெறுவோம், எத்தனை முறையில இழப்போம்? ஒருத்தவங்க வந்து பதிவு செஞ்சிருக்காங்க, ஆனா 5 வருஷத்துல 2 தடவை ஜெயிலுக்கு போயிட்டாங்க. சரிங்களா? அப்ப அவங்களுக்கு குடியுரிமை எந்த முறையில இழத்தல் ஆகும்? முடிவுக்கு வருது. 3 முறைன்னு சொல்லுங்க. அந்த மோசடி செய்து அந்த மாதிரி தானே மேம். அந்த 3 முறையில எதுல வந்து வரும்? முடிவுக்கு வருது இல்லையா வரும்? எப்ப முடிவுக்கு வரும்? நம்மளா முன் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து டெர்மினேட் ஆயிரும். அப்ப முடிவுக்கு வரும். இது மாதிரி 5 வருஷத்துல 2 தடவை ஜெயிலுக்கு போயிருக்காங்க பதிவு பண்ணிட்டு. அப்ப நம்ம ஜெயில் போயிட்டா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம கவர்மெண்ட்க்கு. அப்ப அவங்களோட குடியுரிமை எப்படி நம்ம வாங்குவோம்? பறித்தல். பறித்தல் மூலமா அவங்க குடியுரிமை பறிக்கப்பட்டிருக்கும். துரத்தல்னா என்னது? இப்போ என்னோட குழந்தைக்கு நான் இப்போ வந்து இந்த குடியுரிமை வாங்கியிருக்கேன். என் குழந்தை வந்து 18 வயசு ஆன பின்னாடி வேற ஏதாவது சிட்டிசன்ஷிப் வேணும்னா அதுவா வந்து துறந்துட்டு நான் அங்க போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருது. இப்போ 18 வயசு நிரம்பின ஒருத்தவங்க வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா, அது வந்து துரத்தல்ல வரும். முடிவுக்கு வருதல்னா என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு நாட்டோட குடியுரிமை வாங்கிட்டாங்க வேற நாட்டுக்கு போய், அப்ப அவங்களோட இந்த குடியுரிமை தானா வந்து போயிடும். பறித்தல்னா ஏதாச்சும் ஒரு சட்டவிரோதமா செஞ்சாலோ, இப்ப ஜெயிலுக்கு போனாலோ, இப்ப 7 வருஷம் வெளிநாட்டிலேயே கண்டினியூஸா வந்து இருந்துட்டாங்களோ அப்படின்னா அவங்களுக்கு வந்து பறிச்சிருவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. குடியுரிமை சட்ட திருத்தம் 2019 படி எந்த நாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து கொடுக்கல, இவங்களை தவிர மிச்சவங்களுக்கு தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சில வகுப்பினர் இருப்பாங்களே. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ். இந்த 3 கண்ட்ரிலே இருக்கிற யாருக்கு? முஸ்லிம்ஸ் தவிர்த்து இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தானா? இந்து அந்த ஒரு பேக்வர்டா இல்லாத 6 சொல்லிருக்காங்க மேம். அந்த 6 விட்டுட்டு மத்த யாருக்குமே அலோட் இல்ல மேம். கேக்கல குணம், கேக்கல, சவுண்டா சொல்லுங்க மேம். இந்த சிறுபான்மையா இருப்பாங்களே மேம், அந்த அவங்களுக்கு மட்டும் தான் நமக்கு அலோட் பண்றோம். ஒரு இந்த சீக்கிசம், புத்திசம், ஹிந்துஸ் அந்த மாதிரி தான் சொல்லிருக்காங்க. மைனாரிட்டிஸ்க்கு மட்டும் ஒரு 6 பேர் இருக்காங்க. யார் யாருக்குன்னா இந்து, கிறிஸ்டின்ஸ், சமணர்கள், பௌத்தர்கள், பார்சி, சீக்கியர்கள், இந்த 6 பேருக்கு மட்டும்தான் அந்த மைனாரிட்டிஸ்க்கு மட்டும் நம்ம கொடுக்குறோம் அந்த கண்ட்ரில.
மேஜரா அங்க முஸ்லிம்ஸ் அதெல்லாம் இருப்பாங்களா, அப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம கொடுக்கல. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம் 3க்குமே எப்ப வந்து கொண்டு வந்திருப்போம், இந்த டேட்ல கொண்டு வந்திருப்போம்? 2019. எப்ப போட்டிருப்பாங்க? இது பாத்துட்டு வாங்க. அதே போல அந்த பீரியட்ல தான் டிமானிட்டேஷனும் வரும். அந்த இது பாத்துக்கோங்க. அப்ப ஜிஎஸ்டி இந்த மாதிரி வரிசையா வந்தோடனே வரிசையா இது 3மே கொண்டு வருவாங்க, முக்கியமானது. இப்போ இந்த 2019 சட்டத்துல இந்த குடியுரிமை முன்பதிவு செய்யறோம்ல, அதுல எத்தனை வருஷம் தங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க? 5 வருஷம் 6 இயர் மேம். ஆனா இப்ப வந்து குறைச்சு 5 ஆண்டுகள் 6 இருந்ததை குறைச்சுதான் இப்போ 5 வருஷமா ஆக்கியிருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தமிழ்நாட்டுல 69% இடஒதுக்கீடு கொடுத்திருப்போம். அது யார் கேஸ் போட்ட மூலமா இந்த 69% ரிசர்வேஷனை போய் நம்ம 9வது ஷெட்யூல்ல போய் வச்சிருப்போம் அட்டவணையில. என்ன கேஸ் நடந்திருக்கும்? விஜயன் கேஸ். விஜயன் கேஸ். KM விஜயன் கேஸ் வந்து நடந்திருக்கும். ஜெயலலிதா மேம் போய் அதுல போய் வச்சிருப்பாங்க. எப்போ அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கும்? என்ன சட்ட திருத்தம்? 76வது சட்ட திருத்தம். வருஷம் 94. 76வது சட்ட திருத்தம் 1994 வந்து போட்டிருப்போம். 69% ரிசர்வேஷன் போய் 9வது அட்டவணையில வச்சிருப்போம். அதுக்கப்புறம் ராம்நந்தர் குழு, அந்த குழு எதுக்காக போட்டிருப்போம்? ராம்நந்தன் குழு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வரும். ராம்நந்தன் குழு ரிலீஜியஸ்ல வராது, ரிசர்வேஷன்ல வந்து வரும். ராம்நந்தன் குழு இந்த கிரீமி லேயர் இருப்பாங்களா, அந்த பாலேடு வகுப்பினர், அவங்க எல்லாம் யார் யாருன்னு கண்டறிய வந்து அந்த குழு வந்து போட்டிருப்பாங்க. 1993 ராம்நந்தன் குழு. சொல்லுங்க ரஞ்சித், கேக்கல. ஓபிசில கிரீமி லேயர் மட்டும் போட்டிருப்பாங்க. ஓபிசில அந்த கிரீமி லேயரை கண்டுபிடிக்க வந்து போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம்னா எது? ப்ரீவியஸ் கொஸ்டின். காக்கா கலைப்பர். அந்த ஆணையத்துல மொத்தம் எத்தனை பேர் இடம்பெற்றிருப்பாங்க? 5 பேரா? எத்தனை பேர்? அவரோட சேர்த்து சொல்லுங்க எத்தனை பேருன்னு. 6 பேர் மேம். இல்ல 11 பேர் வந்து இருப்பாங்க. காக்கா கலேஸ்வர் கமிட்டில 11 பேர் இருப்பாங்க. 1953 வந்து அந்த கமிட்டி வந்து போட்டிருப்பாங்க. 1953 ஜனவரி 29 எப்ப வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருப்பாங்கன்னா 55. அது ஆனா நம்ம நடைமுறைப்படுத்தல, ஃபர்ஸ்ட் வந்தது அப்படின்னு சொல்லி பாத்துப்போம். இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் மண்டல் கமிஷன். எந்த வருஷம் வந்திருக்கும்? நான் பேசுறது பிரேக் ஆகுதுங்களா? தெளிவா கேக்குதா? 1979. 1979.
1978 வந்து போட்டிருப்பாங்க. மொரார்ஜி தேசாய் தலைமையில கமிஷன் போட்டிருப்பாங்க. அவங்க எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருப்பாங்க? ஏன் வேற யாருமே பேச மாட்டீங்க? யார் பேர் சொல்லி கேட்போமா? 1980 மேம். 1980 ஜெயில் சிங், இந்திரா காந்தி பீரியட்ல ஜெயில் சிங் வந்து உள்துறை அமைச்சரா இருப்பாரு. அவர்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. இந்திரா காந்தி இதை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க, அப்படியே போட்டுருவாங்க கடப்பிலே. இப்ப யார் இதுக்கு சைன் பண்ண வரனா யாரு? விபி சிங் மேம். விபி சிங் 1990 தான் இதுக்கு வந்து ஓகே சொல்லியிருப்பாரு. அதுபடி எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்திருப்பாங்க ஓபிசிக்கு? 27% இடஒதுக்கீடு கொடுத்திருப்பாங்க. ராஜகுமாரி அக்கா இருக்கீங்களா? மேம் இந்திரா சகானி கேஸ் எந்த வருஷம் போட்டிருப்பாங்கக்கா? இந்திரா சாகனி 1992 மேம். 92 வந்து போட்டிருப்பாங்க. அது எதுக்காக போட்டிருப்பாங்க? எது ரிலேட்டடா வரும் இந்த கேஸ்? ஒதுக்கீடா மேம்? ஜெயந்தி சொல்லுங்க. மேம் தெரியல மேம். இருக்கீங்களா? இதுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இந்திரா சகானி கேஸ் எதுக்காக போட்டிருப்பாங்கன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஓபிசி ரிசர்வேஷன் கிரீமி இந்த 27% தான் போட்டிருப்பாங்க. இப்போ DWS இருக்க அத வந்து இதுல சொல்லிருப்பாங்களா வேணும்னு சொல்லிருப்பாங்க? செல்லாதுன்னு சொல்லியிருப்பாங்க மேம். செல்லாதுன்னு சொல்லியிருப்பாங்க மேம். அதுக்கு நோ சொல்லிருப்பாங்க. அந்த 10% செல்லாதுன்னு சொல்லிருப்பாங்க. இந்த 27% ரிசர்வேஷன் மட்டும் ஓகேன்னு சொல்லிருப்பாங்க. அதே போல இந்த அதே மாதிரி ராம்நந்தன் கேஸ் வந்து பாத்துருப்போம்ல. சொல்லுங்க. மொத்த நன்றி, இடஒதுக்கீடுல சொல்லுங்க. 50% தாண்டக்கூடாது. மொத்த இடஒதுக்கீடுல 50% தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க மேம். ஓகே. அதே போல உயர் பதவியில இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு சொல்லுவாங்களா வேணாம்னு சொல்லுவாங்களா? கொடுக்கலாம் தான் மேம் சொல்லுவாங்க. கொடுக்கலாம்னு சொல்லுவாங்களா? இல்ல கொடுக்க மேம். வேணாம்னு சொல்லுவாங்க. இந்திரா சாகனி கேஸே சொல்லிக்கலாம் மேம், இல்ல ஃபைனலா சொல்லுங்க மேம். இந்திரா சகானி கேஸ் தான் பாக்குறோம் நம்ம. இப்ப இந்திரா சகானி கேஸ்ல இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லுவாங்களா வேணாம்னு சொல்லுவாங்களா? 50% உயர் மேல பதவியில போகலாம்னு சொல்லிடுவாங்க மேம். உயர் பதவியில இடஒதுக்கீடு வேணாம்னு சொல்லுவாங்க. இப்ப இந்திரா சகானி கேஸ் எப்போ 92 நடக்கும். என்னன்னா ரிசர்வேஷன் ஓபிசிக்கு 27% கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த இடபிள்யூஎஸ் இருக்குல்ல, அந்த 10% ரிசர்வேஷன் நரசிம்மராவ் கொண்டு வந்திருப்பாரு, அது வந்து வேணாம்னு சொல்லிடுவாங்க. அதே போல உயர் பதவியில இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. திரும்ப நம்ம அதை சட்ட திருத்தம் கொண்டு வந்துதான் அந்த இடஒதுக்கீடு நம்ம கொண்டு வருவோம். அது எந்த சட்ட திருத்தம்? 73வது சட்ட 77வது சட்ட திருத்தம். 77வது சட்ட திருத்தம் 1995. திரும்ப அப்புறம் 85வது சட்ட திருத்தம் 2001. இந்த 2 சட்ட திருத்தம் போட்டு திரும்ப அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த உயர் பதவியில ரிசர்வேஷன் கொண்டு வருவோம் அந்த ப்ரமோஷனுக்கு. அப்புறம் 50% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேற ஒரு முக்கியமான ஒன்று சொல்லுவாங்க, அந்த தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையம் வந்து அமைங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இந்திரா சகானி கேஸ்க்கு பாக்குறது. சரிங்களா? அந்த கேஸ் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. SC STக்கு பதவி உயர்வுல இடஒதுக்கீடு எல்லாம் கொடுத்ததுதான் இந்த 77வது சட்ட திருத்தம். நம்ம சொன்னேன்ல, பதவி உயர்வுல இடஒதுக்கீடு கொடுத்தாங்க 77வது சட்ட திருத்தம். அது வந்து SC STக்கு இடஒதுக்கீடு 77வது சட்ட திருத்தம் 1995. அடுத்து அந்த 85வது சட்ட திருத்தம் சொன்னோம், அதுவும் வந்து ரிசர்வேஷனுக்கு தான். அது வந்து பட்டியல் ஜாதி பழங்குடியினருக்கான ரிசர்வேஷன். அவங்க முதுநிலை கல்வி படிப்பாங்களா, அதுக்குண்டான ரிசர்வேஷன். இப்போ அவங்க வேணாம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 சட்ட திருத்தம் மூலமா நம்ம வந்து கொண்டு வந்திருப்போம் திரும்ப.
தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்போம்? தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எந்த வருஷம் ஏற்படுத்தும்? பதில் சொல்லாதவங்க எல்லாம் கேள்விக்குமா? ஜோதிகா லைன்ல இருக்கீங்களா? ஜோதி. எஸ் மேம். தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எந்த வருஷம் ஏற்படுத்திருப்பாங்க? தெரியலீங்களா? பிரேமாக்கா. ஓகேப்பா. பிரேமாக்கா லைன்ல இருக்கீங்களா? தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 1993 மேம். 1993. டேட் தெரியல மேம். டேட் தெரியல மேம். அக்டோபர் 12 அக்டோபர் 12, 1993 தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் கொண்டு வந்திருப்போம். தமிழ்நாட்டுல எஸ்டி கம்யூனிட்டிக்கு, பட்டியலின வகுப்பினருக்கு எவ்வளவு சதவீதம் ரிசர்வேஷன் கொடுக்குறோம்? 1% பட்டியலின எஸ்டி கேட்கலாம். இல்ல 1% தான் கொடுக்குறோம். கரெக்ட் தான். மொத்தம் வந்து 15%. அதுல எஸ்டிக்கு உண்டானது 1% ரிசர்வேஷன். அதே போல இந்தியாலன்னு பார்த்தோம்னா எவ்வளவு வரும்? பட்டியல் பழங்குடியினருக்கு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரி இதுல எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறோம்? 7.5% கொடுக்குறோம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த மறுபடியும் சொல்லுங்க மேம். தமிழ்நாட்டுல சொல்றேன், மொத்தமா சொல்றேன், எழுதிக்கோங்க. தமிழ்நாட்டுல ஜெனரலுக்கு 31%, தமிழ்நாட்டுல ஜெனரலுக்கு 31%, ஜெனரல் 31, பிற்படுத்தப்பட்டோர் இது நான் தமிழ்நாட்டுக்கு சொல்றேன், ஓகேங்களா? பிசிக்கு 26.5, எம்பிசிக்கு 20%, பிசிஎம்க்கு வந்து 3.5 மேம். இதுல முஸ்லிம்க்கு வந்து பிரியும். பிசிஎம் 3.5 பிரியும். பிசிஎம்க்கு 3.5, எம்பிசிக்கு 20. அடுத்து எஸ்சி எஸ்டி அதுல வந்து 15%, அதுல பழங்குடியினருக்கு 1%, 1% வந்து பழங்குடியினர். அடுத்து இந்த பட்டியலின அருந்ததியினர் இருப்பாங்கல்ல, பட்டியலின அருந்ததியினருக்கு வந்து 3%, இவங்களுக்கு 1, பழங்குடியினருக்கு. பட்டியலின பழங்குடியினருக்கு 1%, பட்டியலின அருந்ததியினருக்கு 3%. மொத்தமா அவங்களோடது 15% எஸ்சி எஸ்டிக்கு. அதுல உள்ள வந்து இவங்களுக்கு எல்லாம் பிரிவு பிரிஞ்சிருக்கு. இது வந்து தமிழ்நாட்டுக்கு மொத்தமா 69% வந்து வரும். போய் எப்போ வச்சிருப்போம் அப்படின்னா 94ல 76வது சட்ட திருத்தம், 1994 76வது சட்ட திருத்தத்துல போய் 9வது அட்டவணையில போய் பாதுகாப்பா வச்சிருப்போம். இப்ப இந்த மசோதா வந்து எப்ப நம்ம சட்டமன்றத்துல நிறைவேற்றிருப்போம் அப்படின்னா 93 30/12/1993 நிறைவேற்றிருப்போம். 19/7/94 குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வாங்கியிருப்போம். அதை பத்தி கொஞ்சம் எழுதிக்கோங்க. இப்போ இந்தியாவுக்கு ரிசர்வேஷன் பார்ப்போமா? இந்திய அரசு ஜெனரல் வந்து
27. ஜென்ரல் வந்து எவ்வளவு 40.5 40 புள்ளி 40.50. அப்புறம் இடபிள்யூஎஸ் ஜென்ரல்லயே வீக்கர் செக்ஷன் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 10% ரிசர்வேஷன். இது எந்த சட்ட திருத்தத்துல கொண்டு வந்திருப்போம்? இடபிள்யூஎஸ் 103வது சட்ட திருத்தம். சட்ட திருத்தம் 2019. 8 லட்சத்துக்கு வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜெனரல்ல இருக்கவங்க இடபிள்யூஎஸ்க்கு வருவாங்க. நிறைய கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. 8 லட்சத்துக்கு கம்மியா, அப்புறம் 5 சதுர கிலோமீட்டருக்கு கம்மியா, 5 ஏக்கருக்கு கம்மியா நிலம் வச்சிருந்தாங்களே, அப்புறம் அந்த ஏபிசி அந்த கேடர்ல வராதவங்க மிச்சவங்க எல்லாருமே வருவாங்க. நகராட்சியில எல்லாம் 100 சென்ட் 100 ஏக்கர் இடம் 100 சதுரம் மாதிரி கொஞ்சம் கண்டிஷன் இருக்கும். அதெல்லாம் பாத்துக்கோங்க. 103வது சட்ட திருத்தம் 2019. இது இடபிள்யூஎஸ் பார்த்தோம். அப்புறம் பிற்படுத்தப்பட்டவருக்கு ஓபிசிக்கு பார்த்தோம் 27%. தான் நம்ம மண்டல் கமிஷன் அதை பத்தி பார்த்தோம். இதுல போட்ட கேஸ் தான் இந்திரா சகானி கேஸ். பட்டியலினத்துக்காரவங்களுக்கு 15%. பட்டியல் பழங்குடியினருக்கு 7.5%. இடபிள்யூஎஸ்லயா மேம்? எது மேம்? இல்ல, ஜெனரலா இந்தியால ரிசர்வேஷன் சொல்றேன். ஓகே ஜெனரல் 40 ஸ்கிரீன் தெரியுதுல, தெரியலையா? நான் எழுதுறது தெரியுதா? தெரியுது மேம். தெரியுது மேம். ஜெனரலுக்கு 40.50, இடபிள்யூஎஸ்க்கு 10, ஓபிசிக்கு 27, எஸ்சிக்கு 15, அதுல அந்த எஸ்டி பிரிவினருக்கு 7.5. இப்போ இந்த நிரப்பப்படாத காலி பணியிடங்களை வந்து அடுத்த வருஷத்துல அப்படியே நிரப்புவாங்க. இந்த பேக்லாக் சொல்லுவாங்கல்ல, அந்த சட்ட திருத்தம் வந்து 81வது சட்ட திருத்தம் 2000. அடுத்த ஆண்டுல போய் சேர்த்து நிரப்பிக்கலாம் அப்படின்னு சொல்ற சட்ட திருத்தம். மொத்தம் எத்தனை வகையான சமத்துவம் வந்து இருக்கு? சமத்துவம் 3 மேம். 3 4 4 ஸ்டார்டிங்ல நீங்க தானே ஸ்டார்டிங்ல பொருளாதார சமத்துவம் முகப்புரையிலன்னு சொன்னாங்கன்னா அதுல குறிப்பிட்டது 3. சமத்துவம்னா என்ன சொல்லுவோம்? சமூக சமத்துவம், குடிமை சமத்துவம், அரசியல் சமத்துவம், பாலின சமத்துவம்னு ஒண்ணு சேரும். இங்க பாலின சமத்துவம் எந்த குறிக்கோள்ல ஒண்ணு? பாலின சமத்துவம் 2017 நீடித்த நிலைத்ததுல சொல்ல ஒரு 15 கோலா வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த கொஸ்டின். முதல் பொது தேர்தல்ல பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த நாடு எது? முதல் பொது தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த நாடு? நியூசிலாந்து மேம். ஐஸ்வர்யா பதில் சொல்லுங்க. ஐஸ்வர்யா, ஒரு நிமிஷம். ஐஸ்வர்யா, எந்த நாடு? நியூசிலாந்து மேம். நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் வாக்குரிமை அறிமுகப்படுத்திருப்பாங்க. ஆனா அது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே பெண்களுக்கு வாக்குரிமை அறிமுகப்படுத்தல. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே பெண்களுக்கு வாக்குரிமை அறிமுகப்படுத்தின நாடுனா எந்த நாடு? ஸ்வீடனா மேம்? ஸ்வீடனா மேம்? இல்ல, சந்துரு சொல்லுங்க. சந்துரு. எஸ் மேம், சொல்லுங்க மேம். சொல்லுங்க. பதில் சொல்லுங்க மேம். அது இன்னொரு தடவை கேளுங்க மேம். கேள்வி சொல்லுங்கன்றீங்களா? முதல் பொது தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த நாடு? அமெரிக்காவா மேம்?
நியூசிலாந்து தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நியூசிலாந்து மேம். நியூசிலாந்து சொன்னாங்க. எங்க இருந்தீங்க இவ்வளவு நேரம்? நியூசிலாந்து எதுக்கு சொன்னாங்க? பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த முதல் நாடுனா அது. ஆ, திவ்யா மேம் பதில் சொன்னீங்க. இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே கொடுத்திருப்போம். நியூசிலாந்து கொடுத்திருப்பாங்க. ஆனா அவங்க வந்து முதல் தேர்தலே கொடுத்திருக்க மாட்டாங்க. நம்ம தான் முதல் பொது தேர்தல்லயே பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்திருப்போம். எந்த வருஷம் கொடுத்திருப்போம்? 1951 மேம். 51 to 52 எலெக்ஷன் நடந்திருக்கும்ல, அந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே கொடுத்திருப்போம். ஓகே. சுவிட்சர்லாந்து எப்ப கொடுத்திருப்பாங்க? 1971 மேம். 71. அமெரிக்கா? அமெரிக்கா பிரிட்டன் எப்ப கொடுத்திருப்பாங்க? மொத்தமா சொல்றேன், அப்படியே தொகுத்து எழுதிக்கோங்க. பிரிட்டன், எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூசிலாந்து 1893. அடுத்து பிரிட்டன் 1918. 1918 பிரிட்டன், இங்கிலாந்து. அடுத்து அமெரிக்கா 1920. பிரான்ஸ் 1945. ஆஸ்திரேலியா 49. இது அப்படியே எழுதிக்கங்க. சட்டத்தின் ஆட்சி கோட்பாட முன்மொழிஞ்சவர் யாரு? ஏவி டெய்சி. Okay. ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னவர் யாரு? ரக்ஷனா சொல்லுங்க. ரக்ஷனா இருக்கீங்களா? மேம் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க மேம். ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது. ஜான் எஃப் கென்னடி மேம். ஜான் எஃப் கென்னடி. வெரி குட். அவர் சொல்லிருப்பாரு. அடுத்த கொஸ்டின், பயங்கரவாத தடை சட்டம் எந்த வருஷம் போட்டிருப்பாங்க? பிரபா சொல்லுங்க. பிரபா இருக்கீங்களா? பொடா ஆக்ட் 2002. பிரபா இருக்கீங்களா? கௌசல்யா கௌசல்யா இருக்கீங்களா? எஸ் மேம். மிஷா ஆக்ட் எந்த வருஷம் வந்திருக்கும்? மிஷா அக்கா. உள்நாட்டு பாதுகாப்பு பேணிடல் சட்டம். கௌசல்யா சொல்லுங்க. எண்பத்தி அஞ்சாம் மேம். சரி, சொல்லுவா தெரிஞ்சவங்க மேம். சொல்லுங்க. 1971 இருக்கு மேம். 78ல ரத்து பண்ணிருப்பாங்களா மேம்? 71 போட்டிருப்பாங்க. 78 வந்து ரத்து பண்ணிருப்பாங்க. ஓகே. இந்திய பாதுகாப்பு சட்டம் எப்ப போட்டிருப்பாங்க? 1980 மேம். 1980 மேம். 1980 தேசிய பாதுகாப்பு சட்டம். இந்திய பாதுகாப்பு சட்டம் எப்ப போட்டிருப்பாங்க? 1949 மேம். இல்லக்கா, 2 மேம். இல்ல, வேற வேற விஷயம். தேசிய பாதுகாப்பு சட்டம் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட், நாசா, 1980. இந்திய பாதுகாப்பு சட்டம் எப்ப போட்டிருப்பாங்க? 39 மேம். பிரிட்டிஷ் ஆட்சி எப்ப போடுவாங்க? 1939 போட்டிருப்பாங்க. அது இந்திய பாதுகாப்பு சட்டம். ஓகே. தடுப்பு காவல் பத்தி வர்ற அடிப்படை உரிமைனா எந்த விதியில வரும்?
ஆர்டிகல் 22. 22 மேம். ஆர்டிகல் 22. மேம் 1939க்கு சொன்னீங்கல்ல மேம், அது திருப்பி சொல்லுங்க மேம். இந்திய பாதுகாப்பு சட்டமா மேம்? இந்திய பாதுகாப்பு சட்டம். இந்திய பாதுகாப்பு சட்டம்னா 39, தேசிய பாதுகாப்பு சட்டம்னா 80. அது நாசா. ஓகே மேம். தடா எப்ப போட்டிருப்பாங்க? 1985. 1985. ஓகே. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அக்டோபர் 12 போட்டிருப்பாங்க. வேற யார்கிட்ட கேட்போம்? முத்தக்கண்ணி லைன்ல இருக்கீங்களா? முத்தக்கா லைன்ல இருக்கீங்களா? ஓகே. தனம் லைன்ல இருக்கீங்க? தனம் இருக்கீங்களா? இருக்கீங்களா? முத்தக்கா உங்களுக்கான கொஸ்டின். ஊகிக்கப்பட்ட உரிமைகளின் தொகுப்பு அப்படின்னு அடிப்படை உரிமைகள்ல எந்த விதியை சொல்றோம்? ஊகிக்கப்பட்ட உரிமைகளின் தொகுப்பு. விதி சொல்லுங்க, எந்த விதின்னு. இல்ல, தப்பு. சந்தியா சொல்லுங்க. சந்தியா அசோகன் சொல்லுங்க. சந்தியா. நாகலட்சுமி இருக்கீங்களா? ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்களா? நாகலட்சுமி. குணா மேம் சொல்லுங்க. குணா இருக்கீங்களா? ஆப்ஷன் ஏதாச்சும் கொடுங்க மேம். அடிப்படை உரிமைகள் அந்த இதுல தான் வரும். அடிப்படை உரிமைகள்ல வருது. Yes ma'am. அப்ப சம ஊகிக்கப்பட்ட 19 to 22 மேம் அதுல வருமா மேம்? இல்லக்கா. மேம் இந்த திவ்யா மேம் ஆர்டிகல் சொல்லுங்க. அப்படின்னு சொல்லியிருப்பார்ல மேம் அம்பேத்கர் அவர்கள், அந்த ஆர்டிகலா மேம்? இல்ல, 32 இல்ல. 19 மேம். கொஸ்டின் இன்னொரு தடவை கேளுங்க மேம். இது வந்து கொஸ்டின் வந்து கேக்குறேன். ஊகிக்கப்பட்ட உரிமைகளின் தொகுப்பு அப்படின்னு எதை சொல்றோம்? சுதந்திர உரிமை மேம். சுதந்திர உரிமையில தான் வருது. எந்த ஆர்டிகல் சொல்லுங்க? 19 மேம். 19ல ஏவா மேம்? தூங்குறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு. தூங்குறதுக்கான உரிமை நம்மளுக்கு இருக்குன்ற இதுல நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கீங்க. அது எந்த உரிமை? 21. ஆர்டிகல் 21. அது என்ன ஆர்டிகல் 21 ஊகிக்கப்பட்ட உரிமைகளின் தொகுப்புன்னு சொல்றோம். இப்ப நிறைய வரும். அதுல தூங்குறதுக்கு ரைட்ஸ் இருக்கு, சாப்பிடறதுக்கு சுதந்திரம், சுதந்திரம், உடல் நலத்தை பாத்துக்கலாம், சட்ட உதவி வாங்கிக்கலாம், கொத்தடிமை முறை இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இது எல்லாத்துக்கும் தான் சொல்லுங்க ஆர்டிகல் 21. Okay. அடுத்த கொஸ்டின். பட்டங்கள் ஒழிப்பு எந்த ஆர்டிகல்? 18 மேம். 18. ஓகே. ஆர்டிகல் 29 என்ன சொல்லுச்சு? சிறுபான்மையினரின் கல்வி, மொழி, கலாச்சாரத்தை எழுத்துரிமை இதெல்லாம் வந்து பாதுகாத்தல் மேம். சிறுபான்மையினரோட நலனை பாதுகாத்தல். அதுல 2 இருக்கும். 29ல 1 என்ன சொல்லும்?
29ல 2 என்ன சொல்லும்? தனித்தனியா சொல்லுங்க. ரஞ்சித் சொல்லுங்க. 29ல 1 வந்து மேம் பண்பாடு சார்ந்த நலன்லாம் பேசியிருந்திருப்பாங்க மேம். அதே 29ல 2னா அந்த கல்வி நிறுவனங்கள்லாம் நடத்துவாங்கல்ல மேம், அது ஜாதி மத அடிப்படையில கல்வி தரக்கூடாது அப்படின்னு மறுக்க கூடாது அப்படின்னு சொல்றது 29ல 2 மேம். 29 இந்த மொழி அடிப்படையிலயோ கலாச்சார அடிப்படையிலோ அவங்கள வந்து தனியா பிரிக்க கூடாது, அவங்கள பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க. 29ல 1. 29 இதன் அடிப்படையில அவங்களோட சேர்க்கை வந்து மறுக்க கூடாது, இப்போ எல்லாத்துக்கும் கம்பல்ஷன் வந்து சேர்க்கை வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது 29ல 2. ஓகே. மொத்தம் எத்தனை வகையான நீதி பேராணை இருக்கு? 5 5 மேம். நீதி பேர் 5 இருக்கு. இதுல நாம் கட்டளை இடுகிறோம் அப்படிங்கிறது எதுல வரும்? தடையுறுத்துமா மேம்? மேண்டமஸ் தடை போடுறது அது வந்து இதுல வரும். கட்டளை இடுறோம்னா பிரேக் ஆகுது மேம். வராதா? வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். தனி நம்பருக்கு எதிரா வருமா வராதா? வராது மேம். தனி நம்பருக்கு எதிரா நம்ம போட முடியாது. யார் யாருக்கு எதிரா இது போட முடியாதுன்னு சொல்லுங்க. ஒண்ணு தனி நம்பர், வேற யார் யார் இருக்காங்க? எம்எல்ஏ. தனிநபர், குடியரசுத் தலைவர், ஆளுநர், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், இந்த 3 பேரு இதுல வர மாட்டாங்க. மேல நம்ம கட்டல ஆர்டர் போடலாம். ஏன் உங்களோட வேலையை நீங்க செய்யல அப்படின்னு சொல்லி அலுவலர்கள் மேல போடலாம், பொதுவன் மேல போடலாம், ஏதாவது ஒரு கழகம் வச்சுறாங்கன்னா அது மேல போடலாம். நீதிமன்றத்திலேயே கீழே நீதிமன்றம் எல்லாத்துக்கும் எல்லாமே வரும் கட்டளை. அரசியலமைப்பின் தத்துவம் மற்றும் ஆன்மா, இதுதான் அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படின்னு டிபிஎஸ்பி சொன்னவர் யாரு? கிரான்வின் லாஸ்டில் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே. விதி 43A எதை பத்தி பேசும்? 43 கேக்குறீங்களா மேம்? 43ல A. 33 43 மேம். தொழிற்சாலை நிர்வாகத்துல தொழிலாளர்கள் வந்து பங்கேற்க தொழிற்சாலையில தொழிலாளர் பங்கேற்க செய்யறது 43ல A. 43 பார்த்தோம். 43 தான் மேம் இந்த பணியாளர்கள் சம்பந்தப்பட்டது வரும் மேம். 43 பணியாளர்கள் சம்பந்தப்பட்டது வரும். அது 43ல A, Bன்னு 2. A என்ன சொல்லும், B என்ன சொல்லும்? A வந்து சொல்லிட்டீங்க தொழிலாளர். பி வந்து மேம் தன்னார்வ தொண்டு கூட்டுறவு சங்கம், இதெல்லாம் வச்சு மேலாண்மையை ஊக்குவித்தல். அது 40 என்ன சட்டத்திற்கு வரும்? 97வது சட்டத்திட்டம் 2011. 97வது சட்டத்திட்டம் 2011ல வருது. ஓகே. ரைட் டு ஒர்க், இது எதுல வரும்? டிபிஎஸ்பில. எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 39லயா மேம்? தமிழ்ல கேளுங்க மேம். 34 மேம். ரைட் டு ஒர்க், எல்லாருக்கும் வேலை, இந்த மாதிரி உதவித்தொகை எல்லாம் கொடுக்கணும் அப்படி சொல்லி வரும்ல. 41 மேம். ஆர்டிகல் 41. ஓகே. நினைவு சின்னங்கள் பாதுகாக்கிறது 49 மேம். 49. 48ல A.
சுற்றுச்சூழல் வனவிலங்கு அதெல்லாம் பாத்துக்கிறோம் மேம். சுற்றுச்சூழல் வனவிலங்கு இதெல்லாம் பாதுகாக்கிறது 48. டிபிஎஸ்பி எதுல இருந்து வரும் இதோட பாப்போமா? டிபிஎஸ்பி 36ல இருந்து 51 வரைக்கும் வரும். வரிசையா சொல்லுங்க டக்கு டக்குன்னு. இதுல இருந்து எப்பயுமே கொஸ்டின் வரும். டக்கு டக்குன்னு சொல்லணும். அந்த நம்பர் சொன்னோன்னே 36 எதை பத்தி பேசும்? விளக்கம். அதோட டெஃபினிஷன் எப்பயுமே ஆரம்பிக்கிறது டெஃபினிஷன்ல ஆரம்பிக்கும், கடைசியில முடியறது அந்த பார்லிமெண்ட் எஃபெக்ட்ல முடியும். பாராளுமன்றம் அது மேல சட்டம் இயற்றும்ல அதுல வந்து முடியும். அதே போல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல எதுல ஆரம்பிக்கும்? 12ல ஆரம்பிக்குமா? 12 டெஃபினிஷன் பத்தி சொல்லும். கடைசியா 35 முடியுமா? 35 பாராளுமன்ற விதிகள் அது மேல தொடர்றது வரும். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டேட் அதை பத்தின விரிவாக்கம், லாஸ்ட்ல பார்லிமெண்ட் எஃபெக்ட். அப்ப 36 இதுல ஸ்டேட் பத்தி சொல்லும். 37 நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டதல்ல. நான் ஜஸ்டிபிள். இது வந்து நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டதில்லை. இதுக்காக நம்ம போய் கோர்ட்ல கேஸ் போட முடியாது. 38 சமூக பொருளாதார அரசியல் ஏற்றத்தாழ்வு குறைத்தல் மேம். 38 சோசியல் செக்யூர். அதாவது எதுல எல்லாம் செக்யூரா இருக்கணும்னு சொல்லுவாங்க? சமூக பொருளாதார அரசியல் நீதி மேம். 3லயுமே மேம். சோஃபி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்னா ஸ்டேட்டஸ், ஓ அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி, எஃப்னா ஃபெசிலிட்டி, ஐனா இன்கம். இதுபடி யாரையுமே அந்த சமம் இல்லாம நடத்தக்கூடாது. இந்த 4 விஷயத்த அதை பத்தி சொல்லும். 38 8 24 அப்ப 24 மணி நேரமும் எல்லாரும் செக்யூரா இருக்கணும், சோசியல் செக்யூரா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகிச்சுக்கோங்க. 38 என்னென்ன 3 கண்டிஷன் தான் இதுதான். சோஃபி எஸ்னா ஸ்டேட்டஸ், எஃப்னா ஓனா ஆப்பர்ச்சுனிட்டி, பாகுபாடு காட்டக்கூடாது, எஃப்னா ஃபெசிலிட்டி, ஐனா இன்கம். 39 சொல்லுங்க. சமூகத்தில் ஊதிய ஏற்றத்தாழ்வை குறைக்க வேண்டும். ஊதிய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க வேண்டும் சமூகத்துல காணப்படுது. எத்தனை டியூட்டிஸ் இருக்கு? 6 வந்து இருக்கும். 39ல ABCDEF பார்ப்போம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் 1ல கேட்டாங்க. போனதுக்கு முந்தான வரிசையா சொல்லுங்க. 39ல ஏ என்ன சொல்லும்? ABC அடிப்படை உரிமை வாழ்வாதாரத்தை உடை, உறைவிடம் அதை பத்தி எல்லாம் சொல்லும். இந்த அடிப்படை வாழ்வாதாரத்தை பத்தி பேசும். 39ல பி என்ன சொல்லும்? அதாவது இந்த வளங்கள் வந்து எல்லாத்துக்கும் சமமா பங்களிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சி என்ன சொல்லும்? சி வந்து என்னன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், அதாவது ஒரே இடத்துல இந்த செல்வங்கள் வந்து குவிக்க கூடாது. இப்ப சினா சி இதை நான் வச்சுக்கோங்க. பினா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். இந்த பி இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டா டி, எல்லாத்துக்கும் பகிர்ந்தளிக்கப்படணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வாழ்வாதாரம் நான் வச்சுக்கோங்க. அடுத்து டி 39ல டி ஆண் பெண் இருவருக்கும் சம உழைப்பு சம ஊதியம் வழங்க வேண்டும். இப்போ உழைப்புக்கு ஏத்த ஊதியம் ஈக்குவல் பே வந்து கொடுக்கணும்ன்றது டி. இ என்ன சொல்லும்? குழந்தை சுதந்திரமாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் வாழ வழிவகுக்கும். நம்முடைய தேவைக்காக பயன்படுத்தக்கூடாது மேம். ஹெல்த் சம்பந்தமாகவும் இந்த சில்ட்ரன்ஸோட டெவலப்மெண்ட் சம்பந்தமா வரும். இந்த இயும் எஃப் ரெண்டுமே வரும். சரிங்களா? பர்டிகுலர் ஈனா அந்த ஸ்ட்ரென்த் பத்தி வரும், இது வந்து டெவலப்மெண்ட் பத்தி வரும், இந்த குழந்தைகளுக்கு சம்பந்தமா. சரிங்களா? இந்த வரிசையா இந்த ஆர்டர் வந்து நான் வச்சுக்கோங்க. இது வந்து நான் படிச்ச மாதிரி ஆர்டர். இது பிடிக்கிறதுனாலும் படிச்சுக்கோங்க, ஏற்கனவே நீங்க படிச்சிருந்தாலும் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிட்டிகோன் படிச்சிருப்பேன். சரிங்களா? எல்ஐனா லைவ்லிஹுட், டினா டிஸ்ட்ரிபியூஷன், சிஓல சினா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், அடுத்து இந்த பேஸ்ட் லிடிகோ பேஸ்ட் நான் வச்சிருந்தேன். பேனா ஈக்குவல் பேவா, அந்த பே ஈக்குவல் பே.
எஸ்னா ஸ்ட்ராங் பண்ணணும் எல்லாத்தையும் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு. அடுத்து இந்த டெவலப்மெண்ட். இது வந்து இப்படி நான் வச்சுக்கோங்க. சரி வாங்க, இது ஏற்கனவே எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அதுல அந்த 39ல ஏ ஒண்ணு வரும், கேபிட்டல் ஏ. அது என்ன வரும்? ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்குதல் மூலம் ஏழைகள். சமம். இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின். ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி கொடுக்கணும் அப்படின்றது அது என்ன சட்ட திருத்தம்? 42வது சட்ட திருத்தம் 76 மேம் 1900. 42nd அமெண்ட்மெண்ட் 1976. 40 என்ன சொல்லும்? கிராம பஞ்சாயத்து மேம். கிராம பஞ்சாயத்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும். 73வது சட்ட திருத்தம் 1992. 41 அரசு வந்துட்டு பொருளாதார வரம்புக்கு உட்பட்டு கல்வி வேலை வாய்ப்புகள்ல முதியோர் ஊனமுற்றோர்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு உதவி செஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வரும் மேம். அப்ப அவங்க உதவித்தொகையும் கொடுக்கணும், அதே போல எல்லாத்துக்கும் ஒர்க்கும் கொடுக்கணும். அதுவும் ஒரு 41 ரைட் டு ஒர்க். இப்ப இதை படி திருப்பி போட்டோம்னா 14. அப்ப 14 வயசுல இருக்கிற எல்லாத்துக்குமே வேலை கொடுக்கணும், அவங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரும். 42 அந்த பணியிடத்துல மேம் மகப்பேறு உதவிகள் அவங்களுக்கு பாதுகாப்பு வந்து அந்த 42 ஹியூமன் கண்டிஷன். அந்த மெட்டர்னிட்டி ரிலீஃப் அதெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ எல்லாரும் 4 குழந்தை பெற்றுக்கிட்டாங்களா, இப்போ 2 குழந்தை தான் பிறக்குது எல்லாத்துக்கும். மேட்டர்னிட்டி சம்பந்தமா வருது. இப்போ 4-2 அப்படி சொல்லி நான் வச்சுக்கோங்க. அடுத்து 43 அந்த இண்டஸ்ட்ரி நம்ம பார்த்தோம். இப்ப தொழிலாளர்கள் பார்த்தோம். இப்ப அதை நான் வச்சுக்கோங்க. 44 யூஜிசி மேம். தொழிலாளர்களை பங்கேற்க செய்தல் மேம். யூனிஃபார்ம் எல்லாத்துக்கும் சமமான சட்ட உரிமை, யூனிஃபார்ம் சிவில் கோட். இப்ப 4 2 யூனிஃபார்மா ஒரே மாதிரி இருக்கா. இப்ப யூனிஃபார்ம் 44னா யூனிஃபார்ம் நான் வச்சுக்கோங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட் UCC. இந்த திருமண சட்டம் எல்லாமே எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லி வரும். 45 6 வயது உள்ள குழந்தைகளுக்கு அவங்களுக்கு இலவச கல்வி வழங்கணும்னு சொல்றது மேம். உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து 6 years. அப்ப 4 5 அதுக்கப்புறம் நம்பர் 6. இப்ப அப் டு 6 yearsனா இது 46 தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர்களுக்கு அவங்களுக்கு கல்வி பொருளாதார உரிமைகள்லாம் வந்துட்டு பாதுகாக்கிறது மேம். 46 SC ST ரிசர்வேஷன் மாதிரி வரும். இப்போ 6 4 எவ்வளோ 10. இப்ப 10% வந்து இந்த ரிசர்வேஷன் உங்களுக்கு கொடுக்குறோம் அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. 46னா SC ST. 47 உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைக்கிற மது போதை பொருட்களை வந்துட்டு தடை செய்தல் மேம். 47னா இந்த காந்தியன் பிரின்சிபல், காந்திய கொள்கையில வரும். இப்ப 7ன்றது இந்த 7 பார்த்தோம்னா காந்தி தாத்தா கம்பு மாதிரி இருக்கா, கையில வச்சுக்க ஸ்டிக் மாதிரி. அப்ப இந்த 7 இப்ப அதுக்கு சம்பந்தமா வரும், காந்திய கொள்கையில வரும். நியூட்ரிஷன் அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் அதெல்லாம் வரும். 48 பசுவதை தடுத்தல் மேம். பாதுகாத்தல். இது வந்து அக்ரிகல்ச்சர்லயே வரும், அனிமல்ஸ்லயே வரும். 48 அனிமல்ஸ்ல தான் அந்த பசுவதை அதெல்லாம் வரும், அக்ரிகல்ச்சர்லயும் வரும். சுற்றுச்சூழல் டெவலப்மெண்ட் அதெல்லாம் வரும்ல. 48ல ஏ பார்த்தோம். எஸ் மேம். 48A சுற்றுச்சூழல் டெவலப்மெண்ட், மேம்பாடு, காடுகள், வனவிலங்கெல்லாம் பாதுகாத்தல் மேம். அடுத்து 49 நினைவு சின்னங்கள், வரலாற்று புகலிடங்கள்லாம் பாதுகாக்கிறது அரசோட கடமை. நினைவு சின்னங்கள் 49. மொத்தம் 7 அதிசயங்கள்னு சொல்லுவோமா. அப்ப 7 ஸ்கொயர்டு 7 49. இப்ப 7 அதிசயம்னா 7. இப்ப இது வந்து நினைவு சின்னங்கள்ல வருது அப்படி சொல்லலாம் வச்சுக்கோங்க. 50 நிர்வாகத்துல இருந்து நீதித்துறை பிரித்தல் மேம். பிரிக்கணும். இப்ப எப்படி பிரிக்கிறோம்? பாதிக்கு பாதியா பிரிக்கிறோம். அப்ப செப்பரேட் பண்றோம் பாதியா. நிர்வாகம் தனியா, நீதி தனியா. அப்ப 50% அது 50% இதுன்னு பிரிக்கிறோம். இப்ப செப்பரேட் 50. 51 பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்தல் மேம். கடைசியா அமைதியா இருந்துடணும். இப்ப அமைதி வந்து லாஸ்டா இன்டர்நேஷனல் பீஸ். அவ்வளவுதான். இப்ப இது ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியே நீங்க இந்த நம்பர் போட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு எழுதணும். 12ல இருந்து நீங்க நம்பர் போட்டீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதுவும் கடைசியா அதுல இருந்து அந்த 12ல இருந்து கடைசியா ஒரு இந்த இது வரைக்கும் கூட
ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குல்ல, அது வரைக்கும் நீங்க நம்பர் போட்டு டெய்லி காலையில இருந்துச்சுன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஷார்ட் மாதிரி ஃபுல்லா எழுதாம, இந்த இப்ப நான் சொன்னேன்ல இந்த அனிமல், அக்ரிகல்ச்சர், உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு வேர்ட்ல படிச்சிருப்பீங்களா, அந்த வேர்டு டக்கு டக்குன்னு எழுதி பார்க்கணுமா, எழுதி பார்த்தீங்கன்னா மறக்காது. ஏன்னா தெரிஞ்ச விஷயத்துல நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. இப்ப நம்ம காம்படிஷன்ல இருந்து தூரமா போயிடுவோம். ஏன்னா அந்த கொஸ்டின் எல்லாருமே வந்து போட்டிருப்பாங்க தெரிஞ்ச கொஸ்டின்றனால. நம்ம அதுல வந்து தப்பு பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம உள்ளேயே இருக்க மாட்டோம், வெளில வந்துருவோம். இது வந்து பாத்துக்கோங்க. எடுத்தோம். இதுக்கு போலாம். ஜெனரல் கவர்மெண்ட் தலைமை வழக்கறிஞர் என்ன ஆர்டிகல்? அட்டார்னி ஜெனரல் 76 மேம். மேம் 76. தலைமை யார் சொல்றீங்க? ஜெயந்தி சொல்லுங்க. நீங்க போறீங்க, உங்களுக்கு என்ன தகுதி வேணும்? ஜெயந்தி இருக்கீங்களா? எஸ் மேம். அட்டார்னி ஜெனரல் தகுதி எல்லாம் வேணும். என்ன ஆர்டிகல் வரும்? இந்திய தலைமை வழக்கறிஞர் என்ன ஆர்டிகல் ஜெயந்தி வரும்? 75 மேம். 26. சந்துரு சொல். எஸ் மேம். ஆர்டிகல் 76 மேம். 76. ஒருத்தர் அட்டார்னி ஜெனரல் ஆகணும்னா என்னென்ன தகுதிகள் இருக்கணும்? இந்திய குடிமகனா இருக்கும் சந்தியா மேம். சொல்லுங்க. மேம் அவர் சந்தியா வந்துட்டு சொல்லுங்க. உயர்நீதிமன்றத்துல சொல்லுங்க ஐஸ்வர்யா. மேம் அவர் வந்துட்டு உயர்நீதிமன்றத்துல 5 ஆண்டு நீதிபதியா இருக்கணும் மேம். இல்லைன்னா 10 ஆண்டு வந்துட்டு வழக்கறிஞரா இருக்கணும் மேம். ம். சிறந்த ஒரு நிபுணராகவும் இருக்கணும்ல. ஒரு சிறந்த நீதிபதியா ஒருத்தர் தெரிஞ்சாருன்னா போட்டலாம். இந்த 3 கண்டிஷன் வந்து இருக்கு. அவருக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்கா? மேம் அதுல கலந்து நாடாளுமன்றத்துல மேம் அவர் அங்க போய் பாப்பாரு மேம், ஆனா ஓட்டு போட மாட்டாரு மேம். விசிட்டர் இருக்கலாம், ஆனா ஓட்டு போடுற உரிமை அவருக்கு இருக்காது. ஓகே. முதல் தற்காலிக பிரதமர்னா யாரு? குல்சாரிலால் நந்தா. குல்சாரிலால் நந்தா. ஓகே. மிகவும் குறைந்த பதவி காலம் மட்டுமே பிரதமரா இருந்தவர்? அவர் தானே மேம் குல்சாரிலால் நந்தாவா மேம்? 14 மட்டும் இருந்திருப்பாரு. வாஜ்பாய் வந்து இருந்திருப்பாரு. இதே 13 மாதம்னாலும் அவர் தான். 13ன்ற நம்பர் அவர் தான் இல்ல. 13வது பிரதமரா இருந்திருப்பாரு. 13 நாள் இருந்திருப்பாரு. 13வது மாசம் 13 மாசம் தடவை இருந்திருப்பாரு. நான் இந்த நம்பரை நான் வச்சுக்கோங்க. 13னா வாஜ்பாய். தென்னிந்தியாவில இருந்து வந்த முதல் பிரதமர் ஆந்திரால இருந்து வந்திருப்பாரு. யார் வந்திருப்பா? நரசிம்மராவ் வந்து தென்னிந்தியா 1991ல புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வந்திருப்பார்ல, அதே பேர் தான் வந்திருப்பாரு. முதலாவது காங்கிரஸ் அல்லாத பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களா மேம்? அவருக்கு முன்னாடி காங்கிரஸ் இல்லாத ஒரு பிரதமர் மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய். அடிப்படை கடமைகள் எந்த கமிட்டி பரிந்துரை அடிப்படையில வந்திருக்கும்? அடிப்படை கடமைகள் ஸ்வரன் சிங் கமிட்டி மேம்.
கமிட்டி. கமிட்டி தலையில வந்திருக்கும். அடிப்படை மேம் என்ன மேம் இந்த கேட்டீங்க? சட்டத்திட்டம் மூலமா சேர்த்திருப்போம். கடைசியா சேர்த்த அடிப்படை மேம் 86வது சட்டத்திட்டம் 2002 மேம். 51ல ஏகே மேம். இந்த குழந்தைகளுக்கு வந்து வந்திருப்போம் 6ல இருந்து 14 வயசுக்கு உட்பட்டதுக்கு. குடியரசுத் தலைவர் தேர்தல் போட்டியிடுறதுக்கான தகுதிகளை சொல்ற ஆர்டிகல் 8 மேம். ஆர்டிகல் 58 வந்து சொல்லும். குடியரசுத் தலைவரோட பதவி நீக்க செயல்பாட்டுல பாராளுமன்றத்தோட நியமன உறுப்பினர்கள் பங்கேற்பாங்களா பங்கேற்க மாட்டாங்களா? பங்கேற்க மாட்டாங்க மேம். ஏன்னா அவங்க குடியரசுத் தலைவர் தான் மேம் நியமிப்பாரு. பங்கேற்க மாட்டாங்களா? பங்கேற்பாங்க மேம். தேர்தல்ல தான் பங்கேற்க மாட்டாங்க. பட் நியமன நீக்கத்துல பங்கேற்பாங்க மேம். நீக்கிறதுல வருவாங்க மேம். அப்போ தேர்தல்ல நியமன உறுப்பினர்கள் வரமாட்டாங்க, பதவி நீக்கத்துல வருவாங்க. இப்போ இவர் பதவி நீக்க போறோம்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட சொல்லணும்? 14 நாட்களுக்கு முன்னாடி. 14 நாட்களுக்கு முன்னாடியே சொல்லணும். இந்த ஆர்டிகல் 61ல 2A இத பத்தி பேசும். துணை குடியரசு இப்ப குடியரசுத் தலைவர் என்ன பண்றாருன்னா ராஜினாமா செய்யறாரு. அப்போ அவர் வந்து யார்கிட்ட போய் அவர் லெட்டர் கொடுக்கணும்? துணை துணை குடியரசு கொடுக்கணும். சபாநாயகர்கிட்ட பண்ணி போய் கொடுக்கணும். இது ஒரு முக்கியம். நம்ம அரசாங்கத்தோட அனைத்து நிர்வாக செயல்பாடுகளும் யாரோட பேர்ல நடக்குது? தலைவர் பேரால மேம். குடியரசுத் தலைவர் பேர்ல தான் நடக்கும். இதுக்கான ஆர்டிகல் 77 மேம். ஆர்டிகல் 77. ஓகே. பதவியில் இருந்த போது இறந்த குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும் போதே மரணம்னா யாருக்கு? பக்ருதீன் அலி. போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவி ரெட்டியா மேம்? நீலம் சஞ்சீவ் ரெட்டி. அவர் தான் இளமையானவரும் தான். குறைஞ்ச வயசுல குடியரசுத் தலைவர் ஆனவர் 64 வயசுல. எல்லாரும் 64 வயசுக்கு மேலதான் ஆயிருப்பாங்க. இவர் தான் 64 வயசுலயே ஆயிருப்பாரு. இதே முதுமையான குடியரசுத் தலைவர்னா யாரு? முதுமையான குடியரசுத் தலைவர்னா அப்துல் கலாம் மேம். வெங்கட்ராமன். சரிங்களா? ஓகே மேம். வெங்கட்ராமன் 76 வயசுல இருப்பார். முதல் பெங்காலி குடியரசுத் தலைவர் எத்தனையாவது மட்டும் சொல்லுங்க மேம். நம்பர் நாங்க சொல்றோம் மேம். குடியரசுத் தலைவர் பேரு 13. தீபா பாட்டீலா மேம்? மேம் பிரணாப் முகர்ஜி அவர்கள். பிரணாப் முகர்ஜி தான் முதல் பெங்காலி சார். பிரதிபா பாட்டில் முதல் பெண் குடியரசுத் தலைவர். முதல் சீக்கிய குடியரசுத் தலைவர்னா சீக்கிய குடியரசுத் தலைவர் இருக்கார்ல மேம், அவரா மேம்? சிங் தானே மேம்? ராணி ஜெயில் சிங். ஜெயில் சிங் வந்து இருப்பாரு. கியானி ஜெயில் சிங். இவர் வந்து சீக்கிய குடியரசுத் தலைவர். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்து குடியரசுத் தலைவர் பதவிக்கு போனவர் மேம் எம் இதேதுல்லா அவர்கள் மேம். இதேதுல்லா.
முதல் இடைக்கால குடியரசுத் தலைவர். குல்சாரிலால் நந்தா தானே மேம்? ம்ஹும். இடைக்கால குடியரசுத் தலைவர் லால் புல்சாரிலால் பகதூர் நந்தா சாஸ்திரி மேம். லால் பகதூர் சாஸ்திரி மேம். என்ன சந்திர சொன்னீங்க? லால் பகதூர் சாஸ்திரி மேம். இல்ல. இடைக்கால குடியரசுத் தலைவரா மேம்? குடியரசுத் தலைவர் லால் பகதூர் சாஸ்திரி எதுக்கு வருவாரு? நீங்க வைஸ் குடியரசுத் பிரசிடென்ட் தலைவர் தானே கேட்டீங்களா வருவாரு. மேம்? ஓகே ஓகே ம். ஓகே. இதயத்துல்லா அவரு மேம். தான் இருப்பாரு லால் பகதூர் சாஸ்திரி. இதயத்துல்லா தானே மேம்? இடைக்காலத்துக்கு யாரு வருவாங்க? வி கிரி வருவார். விவி கிரி மேம். வி கிரி வந்து இடைக்கால குடியரசுத் தலைவர். 2 முறை ஜனாதிபதியாக இருந்தவர் கண்டினியூஸா. ராஜேந்திர பிரசாத் மேம். ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் ராஜேந்திர பிரசாத். பீகாரோட காந்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம். முதல் தலித் குடியரசுத் தலைவர். மேம் நாராயணன் மேம். நாராயணன். இரண்டாவது தலித் குடியரசுத் தலைவர் ராம்நாத் இவங்க கோவிந்த். மேம். ராம்நாத் ராம்நாத் கோவிந்த் மேம். கோவிந்த். இப்ப யார் இருக்காங்க? திரௌபதி முர்மு அவர்கள். அவங்களும் என்ன குடியரசுத் தலைவர்னு சொல்லுவாங்க? அவங்களோடது பழங்குடியினர் மேம். திரௌபதி முர்முக்கு முன்னாடி யார் இருப்பாங்க? ராம்நாத் கோவிந்த். ராம்நாத் கோவிந்த். அவர் தான் இரண்டாவது தலித் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரோட மன்னிக்கும் அதிகாரம் என்ன ஆர்டிகல்? 22 72. ஆளுநருக்கான மன்னிக்கும் அதிகாரம் 161. 61. ஆர்டிகல் 75 எதை சொல்லும்? பிரதமர் நியமனம். பிரதமர் 76 பிரதமர் கடமைகளா? 78 பிரதமர் கடமைகள். 75 சொல்லுங்க. பிரதமர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே போல அந்த பிரதமர் கீழ இருக்க அந்த அமைச்சரவை ஃபுல்லாமே கூட்டாக பொறுப்பானதுன்னு சொல்லுவாங்கல்ல, கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா அப்படின்னு சொல்றது 75. 74 அமைச்சரவைக்கு குடியரசுத் தலைவர் ஆலோசனை வழங்குதல். குடியரசுத் தலைவர் அமைச்சரவை கொடுப்பாரா இல்ல அமைச்சரவை குடியரசுத் தலைவர் கொடுக்குமா? அமைச்சரவை குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குதல் மேம். அது 74. இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ் டு பிரசிடென்ட் 74. அந்த கலெக்டிவ்லி கூட்டான் வந்துச்சுன்னா 75. இதே மாதிரி நம்ம இங்க ஸ்டேட்டுக்கு வரும். அது என்ன ஆர்டிகல்? கவர்னருக்கும் லோக்சபாக்கும் சட்டப்பேரவைக்கும் 163 மேம். ஆலோசனை வழங்குதல்னா 163 அடுத்து 164 அப்படியே. அங்க 74 75 163 164. புதிய குடியரசுத் தலைவர் வர்ற வரைக்கும் அந்த ஏற்கனவே இருந்தவர் எத்தனை மாசம் வரைக்கும் இருக்கலாம்? 6 month வரைக்கும் மேம். ஒரு 6 மாசம். 6 மாசம் சொல்லிட்டு 6 மாசம் வரைக்கும் அவர் இருக்கலாம். அந்த பேக் இருக்குல்ல, பொது கணக்கு குழு. அந்த பொது கணக்கு குழுல மக்களவையில எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க? 543 மேம். 543. மக்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை கேட்கல, பொது கணக்கு குழுல எவ்வளவு பேர் மேம் இருப்பாங்க? 15 பேர் இருப்பாங்க. மக்களவையில 15 பேர், மாநிலங்களில் 7 பேர். பொது கணக்கு குழுவின் தலைவர்னா யார சொல்லுவோம்? குடியரசுத் தலைவர் தானே மேம்? பொது கணக்கு குழுனா அந்த கணக்கு வழக்கெல்லாம் செக் பண்ணணும். இப்ப நான் இருக்கிறேன்னா என் தப்பெல்லாம் யார் கண்டுபிடிப்பா? எனக்கு ஆப்போனண்டா இருக்கிறவங்க. அப்போ எதிர்கட்சி தலைவர் தான் இருப்பாங்க. ஓகே மேம். எதிர்கட்சி தலைவர் தான்
பொது கணக்கு குழுக்கு தலைவரா இருப்பாங்க. மேம் மாநிலங்களவையில PAG அது மட்டும் சொல்லுங்க மேம். மாநிலங்களவையில எத்தனை பேர் மேம்? மாநிலங்களவையில இருந்து 7 பேரு, மக்களவையில இருந்து மொத்தம் 15 பேர். ஓகே மேம். CAG அவர் கணக்கெல்லாம் ரெடி பண்ணி இந்த பேக்ட தான் கொடுப்பாரு. இவங்க செக் பண்ணுவாங்க எதிர்கட்சிக்காரவங்க. அதனால எல்லாமே இவ்வளவு வரவு செலவுலாம் கரெக்டான இவங்க தான் பார்ப்பாங்க. இந்தியாவோட முதல் தலைமை கணக்கு தணிக்கையாளர்னா யார் சொல்லுவோம்? செதல்வாத் MC செதல்வாத். இந்தியாவின் முதல் CAG யாரு? நரஹரி ராவ். அவர்தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சொல்லி ஹரி ராவ். ஓகேவா? இப்போ ஒரு கிளான்ஸ் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து இந்த நாடாளுமன்றத்துக்கு வரைக்கும் பார்த்தோமா, ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் பார்த்திருக்கோம். அதுல நீங்க எனக்கு தெரியாதெல்லாம் நோட் பண்ணிருப்பீங்களா, அதெல்லாம் போய் அப்படியே ரெஃபர் பண்ணி அது சம்பந்தமானது எல்லாத்தையும் படிச்சிட்டீங்கன்னா அந்த டாபிக் நீங்க முடிச்சிடலாம். ஏன்னா எடுத்து வச்சோம்னா நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க எது தெரியல, உங்களால ஆன்சர் டக்குன்னு பண்ண முடியலன்னு பாத்தீங்கல்ல, அதெல்லாம் நீங்க போய் டக்குன்னு படிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துலயே அந்த டாபிக் முடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்படிதான் ரிவிஷன் வந்து பண்ண முடியும். இப்ப கொஞ்சம் டைம் தானே இருக்கு, இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ நம்மளுக்கு அடுத்து செவ்வாய்க்கிழமை கிளாஸ் இருக்கும். சரிங்களா? அதுல அந்த ரிமைனிங் பாலிட்டி போர்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்ப்போம். சரிங்களா? அதனால நீங்க முதல்ல கொஞ்சம் படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கொஞ்சம் மட்டும் தெரியாம இருக்கும், அதை நீங்க நோட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப பாலிட்டி படிச்சு கொஞ்சம் நாள் ஆயிருந்துச்சு இந்த டாபிக்னா கொஞ்சம் உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தா நம்ம எடுத்துடலாம், டக்குன்னு ஆன்சர் பண்ணும்போது கொஞ்சம் டவுட்டா இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால கொஞ்சம் லிபரலா அப்படியே மேலோட்டமா கொஸ்டின் கேட்டோம். அடுத்துல இன்னும் கொஞ்சம் போய் கொஸ்டின் கேட்போம். சரிங்களா? அதனால அடுத்த கிளாஸ்க்கு வரும்போது மிச்ச போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு வந்துருங்க. இன்னைக்கு யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் யாருக்கும் இருக்குங்களா? ஓகே, ஹோம்ஒர்க் அது மட்டும் என்னன்னு பாத்துட்டு வாங்க. இந்த 15 பெண் உறுப்பினர்கள்ல யார் 3 பேர் சென்னை மாகாணத்தை சார்ந்தவங்கன்னு சொல்லியிருப்போம்ல. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் இன்னொன்னு கேட்டிருந்தோம். இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம்? ரெண்டு ஹோம்ஒர்க் நோட் பண்ணி வச்சிருந்தவங்க அந்த ஹோம்ஒர்க் நோட் பண்ணிருங்க, போட்டு விட்டுருங்க. இன்னைக்கு நம்ம கிளாஸ் வந்து முடிச்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூப்பா. நன்றி. தேங்க்யூ மேம்.